கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து பொய் சொல்லல, உங்களுக்கு ப்ரூஃபும் காட்டுனேன். நடு ரோட்லாம் நிக்கிறேன், அவசரமா வந்து சேருவேன் நான் இன்னொரு 10 மினிட்ஸ்ல. ஸோ கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இந்த விஷயத்தை செய்யுங்க, சரி? அப்பதான் இது ஒரு பெரிய உதவியா இருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷமா யாருமே இல்லாம தனியாக செய்யற இன்ஸ்டியூட் உண்டு. இப்போ 174 பேர்னு மாஷா அல்லா உங்களுக்கு ஒரே நாள் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு சார் வந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் கட்டாயம் சார் எல்லா விஷயத்தையும் படிச்சு கொடுங்க சார். கட்டாயம் கொஞ்சம் சொல்லிவிடுங்க, லிங்கை வந்து எல்லா குரூப்ஸ்லையும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஷேர் பண்ண சொல்லி. நான் டக்குன்னு நான் இப்போ மகாகமையில நிற்கிறேன். எப்படியும் இன்னொரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல போயிடுவேன். நான் போயிட்டு நான் திரும்ப நானே காய்க்கிறேன். எல்லாம் படிங்க விடுங்க, வருவேன் இப்போ கொஞ்சம் தடவை பார்க்க. என்னட்ட படிக்கிறது கொஞ்சம் அந்த இது சேருக்கிற இதுகள் போடுற மாதிரி கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வைங்க, சைட் போக்குல மறந்துடாம. ஓகே சார், ஓகே சார், நீங்க நடத்துங்க. நாங்க இந்த ஆரம்பிப்போம். வாட்ஸ்அப்ல புதுசா ஆட்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த உங்களுக்கு குரூப்புகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? ரைட். இப்ப நாங்க டைமை வேஸ்ட் பண்ணாம இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துக்கு வரோம், சரியா? இடையில நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். இன்னும் உங்களுக்கு தெரியும், 2 மாசத்துல நீங்க எக்ஸாமுக்கு போக இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படி போற நேரம் இஸ்லாம் பாடத்துல எடுக்கணும் என்ற ஒரு கனவோட நீங்க செயல்படுறீங்க. அந்த வகையில தான் இந்த செமினாரை உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு MCQ பேப்பர் தான் செய்வேன். அதுல நீங்க நிறைய விஷயங்களை படிச்சுக்கல போறீங்க, சரியா? அந்த வகையில உங்களோட கையில இருக்கிற MCQ பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாருக்குமே நாங்க போட்டோம், சரியா? எல்லாருக்குமே நாங்க போட்டோம். இதில் உள்ள ஒவ்வொரு விடையையும் நான் சம்பூர்ணமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். நீங்க தேவையான விஷயங்களை அதுல நோட் பண்ணி கொள்ளுங்க, சரியா? தேவையான விஷயங்களை அதுல நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். இப்ப நாங்க வருவோம், சரியா? பாருங்க, முதலாவது கேள்வி, சரியா? எல்லாருக்கும் போர்ட் கிளியரா விளங்கும்னு நினைக்கிறேன், சரியா? முதலாவது கேள்வியை பாருங்க. நபி அவர்களுக்கு முதலாக வஹி அருளப்பட்ட போது எத்தனை வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டன? அந்த ஒரு கேள்வி வந்து உங்களோட இது வந்து உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த பேப்பர், சரியா? அப்ப இதுல வந்து 1, 2, 4, 5, சரியா? உங்களுக்கு தெரியும், முதலாவதாக அருளப்பட்ட சூரா வந்து சூரா அலக், இல்லையா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக். சூரா அலக்குடைய முதல் 5 வசனங்கள் அருளப்பட்டது, சரியா? அப்ப நீங்க இதுக்குள்ள விட வந்து 5 வரும். ரைட். இப்ப நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போகிறேன், கவனமா பார்த்துக்கிடுங்க, இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்டது. ரைட். இப்ப ஃபர்ஸ்டுக்கு, சரியா, அந்த 5 வசனங்களும் இறங்கிய மலை இல்லையா? அந்த மலை வந்து ஹிரா மலை என்று சொல்லுவாங்க, இல்லையா? ஹிரா மலை. அந்த மலைக்கு வந்து, சரியா, ஜபலுன் நூர் ஒரு பேர் இருக்குது, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? அந்த மலைக்கு வந்து ஜபலுன் நூர், சரியா? ஜபலுன் நூர், ஒளி இறங்கிய மலை என்று சொல்லி ஒரு பேர் இருக்குது. அப்ப ஜபலுன் நூர் என்று அழைக்கப்படுகின்ற மலை வந்து ஹிரா மலை என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஹிரா குகை அமைஞ்சிருக்கிற அந்த இடம். அதே போலமா இன்னொரு மலை இது, அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜபலு ரஹ்மா என்று சொல்லுவாங்க, சரியா? ஜபலு ரஹ்மா என்று சொல்ற இன்னொரு மலை இது, சரியா? ஜபலு ரஹ்மா என்று சொல்றது எந்த மலை என்று சொன்னா, அதாவது ஹஜ்ஜில அரஃபா மலைன்னு ஒண்ணு தானே, ஹாஜிகள் வந்து அரஃபா மைதானத்துல அரஃபா மலையில எல்லாம் ஏறி நிற்பாங்களே, அந்த மலைக்கு தான் சொல்றது ஜபலு ரஹ்மா. இது வந்து அருள் இறங்கிய, அருள் பாலிக்கப்படக்கூடிய மலையின் இதுக்கு ஒரு பேர். 2 மலை இப்ப சொல்லிட்டேன், ஜபலு நூர் ஒண்ணு, ஜபலு ரஹ்மா ஒண்ணு, சரியா? அதே போல இன்னொரு மலை இது துர்சீனா மலை, சரியா? இன்னொரு மலை இது துர்சீனா மலை என்று சொல்லுவாங்க. இந்த மலையோடு சம்பந்தப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம், சரியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை சந்திச்ச மலை தான் துர்சீனா மலை. இந்த சானாவை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, துர்சீனா மலை. ரைட். இன்னொரு மலை ஒன்று இது ஜூதி மலை, இல்லையா? ஜூதி என்று சொல்லுவாங்க, ஜூதி மலை. இந்த மலை எந்த நபியோடு சம்பந்தப்பட்டதுன்னு வார நேரம் நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பந்தப்பட்ட, நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கப்பல் கரை சேர்ந்த இடம், தரை தட்டிய இடம் என்று ஜூதி மலையை சொல்லுவாங்க, சரியா? உங்களுக்கு 4 மலையிட பேரை சொல்லி தந்திக்கிறேன்.
துருசீனா மலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பந்தப்பட்டது. ஜூதி மலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பந்தப்பட்டது. ஜபலுர் ரஹ்மா அரஃபா மலை. சரியா? அரஃபா மலை. ஹாஜிகள் வந்து துல்ஹஜ் பிறை 9ல அரஃபா மைதானத்துல இருப்பாங்களே, அதான் சொல்றது ஜபலுர் ரஹ்மான்னு சொல்றது. ரைட். அதே போல இன்னொரு மலை ஹிரா, அதுக்கு சொல்றது ஜபலு நூர்னு சொல்றது. சரியா? ஆகவே ஜபலு நூர் இந்த மலையில தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அந்த முதல் 5 வசனம், சூரத்துல் அலக்குடைய முதல் 5 வசனம் அருளப்பட்டது. சரியா? அவன் இந்த மலைகள் எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. நான் இப்படி ஒவ்வொரு எம்சிக்யூவையும் கொஞ்சம் விளங்கப்படுத்துவேன். நீங்க நோட் எடுத்துக்கொண்டா நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு விட வந்துடும். ரைட். இப்ப நாங்க இங்க போவோம். சரியாமா? அப்ப நபி அவர்களுக்கு முதலாக வஹி அருளப்பட்ட போது எத்தனை வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டன வந்துக்குதானே? அப்ப 5 வசனங்கள். ஓகே, இது இப்ப உங்களுக்கு கிளியர். நாங்க இப்ப அடுத்ததுக்கு போறோம். சரியா? ரைட். ஒரு முஸ்லிம் 3 பணிகளை நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கிறான். அவற்றுள் ஒன்று இமாரத், மற்றது 2 யார்? உங்களுக்கு தெரியும், அது வளமையா கேட்டா தெரியும். கிலாஃபத், இபாதத், இமாரத்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இதுல ஆன்சரை நாங்க பார்த்தா, சரியா, இதுல ஆன்சரை பார்த்தா இபாதத்தும் ஹிலாஃபத்தும் வரும். சரியா? இபாதத்தும் ஹிலாஃபத்தும் வரும். உங்களோட டியூட்லயே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இதுல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹிலாஃபத் என்று சொல்றது பூமியை நிர்வகித்தல் என்று சொல்றது. சரியா? ஹிலாஃபத் என்று சொல்றது பூமியை நிர்வகித்தல் என்று சொல்லுவாங்க. சரியா? முழு பூமியையும் ஆட்சி செய்கிறது, நிர்வகிக்கிறது. சரியா? அதே போல இங்கால நாங்க பார்த்தோம் மேல வருவது, அதாவது இமாரத்துன்னு சொல்லி மேல பார்த்தோமே. ரைட். இமாரத்துன்னு சொல்றது பூமியை வளப்படுத்தல் என்று சொல்லுவாங்க, பூமியை செழிப்பாக்குதல். சரியா? பூமியை வளப்படுத்தல் என்று சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இமாரத் பூமியை வளப்படுத்தல், ஹிலாஃபத் பூமியை நிர்வகித்தல் என்று சொல்லுவாங்க. சரியா? ஆட்சி செய்தல் என்று வரும். இபாதத்துல அவங்களுக்கு தெரியும் வணக்க வழிபாடு. சரியா? அப்ப பொதுவா நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. மனிதன் மீது அல்லாஹ் சுமத்தியுள்ள முக்கியமான 3 பொறுப்புகள் கேட்டான். சரியா? நீங்க சொல்ல போறீங்க, ஒன்று வந்து கிலாஃபத், சரியா, 2 வந்து இபாதத், சரியா, 3 வந்து இமாரத் என்று சொல்லுவாங்க. ரைட். அந்த 3 தான் முக்கியமான பொறுப்புகள். கிலாஃபத் பிரதிநிதித்துவம்னு சொல்லுவாங்க. நேரடியா சொன்னா பிரதிநிதித்துவம். அதுல இருந்துதான் கலீஃபா வந்துச்சு, பிரதிநிதி என்று வந்துச்சு. சரியா? இது வந்து பிரதிநிதித்துவம் சொல்லுவாங்க. அதுல இருந்து வந்தது கலீஃபா. நாங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஒரு 1.5 hour ஆவது நாங்க செய்யணும். சரியா? என்ன டைமுக்கு கிளாஸ் முடியும் இருக்குது 7 மணி அளவு நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 7 மணிக்கு துவங்கி 8:30 9 மணி வரை நாங்க 7 மணி அளவு செய்வோமா. ரைட். இபாதத் என்றது வணக்க வழிபாடு. சரியா? இமாரத் என்பது பூமியை வளப்படுத்தல், பூமியை செழிப்பாக்குதல். சரியா? இதுல தான் ஹலீஃபா பிரதிநிதின்னு சொல்லுவாங்களே. சரியா? பிரதிநிதி. சரியா? இப்ப மனிதன் வந்து அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறான். கலீஃபத்துல்லான்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுவாங்க. சரியா? கொஞ்சம் இருங்க. அந்த போன்ல குரூப்ல அந்த லிங்க் போன் வந்து கொஞ்சம் லிங்க் அனுப்புறோம். ஓகே, இது போதுமா? இது நிறைய நாங்க டைம் வேஸ்ட் பண்ணல. நாங்க நிறைய விஷயம் பார்க்க இருக்கிறோம். ஓகே, இது உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறோம். சரியா? இப்ப நாங்க அப்ப ஒரு முஸ்லிம் 3 பணிகளை நிறைவேற்ற வேண்டியவனாக உள்ளான். அவற்றுள் இமாரத், மற்ற 2 இபாதத்தும் ஹிலாஃபத். சரியா? இபாதத்தும் ஹிலாஃபத்தும் 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ஸ் தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். யாரையாவது கையில இருந்தா அதை பாருங்க. நான் குரூப்லயும் போட்டிக்கிறேன். அந்த பாஸ் பேப்பரையும் போட்டுடுங்க மேல உள்ளது. ரைட். இப்ப நான் அடுத்தது பார்க்க போறோம் 3வது விஷயம். சரியா? ரைட். இது வந்து 10ஆம் ஆண்டு புக்ல இருக்கிற ஒரு கேள்வி. அரபு தீபகற்பத்தின் மேற்கு எல்லை எது என்று கேட்டீங்க. சரியா? அரபு தீபகற்பத்தின் மேற்கு எல்லை. ரைட். இதுக்கு நீங்க போட்டு செங்கடல் தான் பதில். நான் இதை அழகா சொல்லித்தாரேன், மார்க் பண்ணி கொடுங்க. சரியா? இதுக்கு வந்து செங்கடல் தான் பதில். இப்ப நாங்க வருவோம். சரியா? ஒவ்வொன்றா மார்க் பண்ணி கொள்ளுங்க. சிரியா பாலைவனம், இதுதானே. சிரியா பாலைவனத்துக்கு போட்டுக்கோங்க வடக்கு எல்லை.
சரியா? வடக்கு எல்லை சிரியா பாலைவனம், இது மேற்கு எல்லை, சரியா? அரபு கடலை போடுங்க தெற்கு, சரியா? அதே போல பாரசீக குடாவை போடுங்க கிழக்கு எல்லை. ஜஸ்ட் இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதை லேசா பதியறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரேன், சரியா? இதுதான் வரும். ஷார்ட் கட்ல உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரேன், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இது வந்து வடக்கு எல்லை, மேற்கு எல்லை, தெற்கு எல்லை, கிழக்கு எல்லை. இப்ப கொஞ்சம் வாங்க, லேசா சொல்லி தரேன், நீங்க பாத்துக்கிடுங்க, சரியா? எப்படி இருந்துச்சுன்னா, சரியா? இப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சிறிய சிறிய, சரியா, பாம்பு, சரியா? சிறிய பாம்பு அங்கே சென்றது. இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்களா ஃபர்ஸ்ட். சிறிய பாம்பு அங்கே சென்றது. இதை பாட மைக்கிலும் எல்லாம் உங்களுக்கு எடுத்தாங்க, சரியா? சிறிய பாம்பு அங்கே இங்க பாத்துக்கொள்ளுங்க. இது வடக்கு, சரியா? இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அவ்வளவுதான், சரியா? அப்ப வடக்கு வந்து சிரியா பாலைவனம், கிழக்கு வந்து பாரசீக குடா, சரியா? தெற்கு வந்து அரேபிய கடல், சரியா? மேற்கு வந்து தென்கடல், சரிதானே? ரைட். அப்படியே அது வருது. அப்ப இதை நீங்க அப்படியே நீங்க பார்த்தா சரி, சரியா? அப்ப இங்க நீங்க கவனமா பார்த்துக்கணும், சரியா? ரைட். அப்ப சிறிய பாம்பு அங்கே சென்றது என்றது நீங்க பாடமாக்கி விட்டு அப்படி எழுதிவிடுங்க. சிறிய பாம்பு அங்கே சென்றது. அப்ப வடக்கு வந்து சிரியா பாலைவனம், கிழக்கு வந்து சரியா பாரசீக வளைகுடா, தெற்கு வந்து அரேபிய கடல், மேற்கு வந்து செங்கடல் வரும், சரியா? ஓ, ரெக்கார்டிங் பண்ணி கொண்டிருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை ஒழுங்கு பண்ணுவோம், சரியா? முதல்ல இதை பாருங்க. ரைட். இதுக்குள்ள விஷயங்களை பார்ப்போம். ரைட். அப்ப இது ஷார்ட் கட்ல சில விஷயங்கள் உங்களுக்கு ஷார்ட் கட்ல சொல்லி தருவான், லேசா மைண்ட்ல போட்டுக்கொள்ள. அப்ப இது வந்து ஜாகிலியா காலத்துடைய பௌதீகவியல் எல்லையை கேட்பாங்க, அடிக்கடி வாருது. அப்ப இது குழம்புறது, வடக்கா தெற்கா மேற்கா கிழக்கான்னு குழம்பு. அப்பதான் உங்களுக்கு லேசா தான் சிறிய பாம்பு அங்கே சென்றதை நீங்க பாடமாக்கி கொண்டா வடக்கு கிழக்கு தெற்க போடுங்க, மாஷா அல்லாஹ் உங்களுக்கு ஈஸியா சொலிடா இதுல என்ன பிழை வந்தாலும் நீங்க பிழை விட மாட்டீங்க, டக்குன்னு கண்டுபிடிக்கலாம், சரியா? சிறிய பாம்பு அங்கே சென்று. ஓகே, இது விளங்கிக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க அடுத்தக்கு போவோம், டைம் இல்ல, சரிதானே? இதை நீங்க மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. இனி இதுல கேள்வி வந்தா, அந்த நில பிரதேசங்கள் எல்லை கேட்டு கேள்வி வந்தா நீங்க பிழை விட கூடாது. சிறிய பாம்பு அங்கே சென்றது. ஓகேமா? ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம், சரியா? அப்ப இதுக்கு விட தெரியுமா? ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம், சரியா? 4வது கேள்விக்கு போறோம். பரலான தொழுகையை தொடர்ந்து பின்வருவற்றுள் எதனை ஓதினால் அவர் அடுத்த தொழுகை வரை அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார் என்று நபி அவங்க சொன்னாங்க. இது 10ஆம் ஆண்டுல வந்த ஒரு கேள்வி. 10ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், தொழுகையுடைய துஆக்கள் சம்பந்தமான விஷயம் தான் நிறைய வருது. அப்ப தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டியதுல இதுல வந்து நீங்க பதில எழுதி கொடுங்க. ஆயத்துல் குர்சி, சரியா? 3வது ஆன்சர். ஃபர்ஸ்ட் விடைய பார்ப்போம், அதுக்கு பிறகு விஷயத்துக்கு வரும், சரியா? இதுக்கு வந்து பதில் வந்து ஆயத்துல் குர்சி. இதை மார்க் பண்ணிக்கணும், சரியா? 4வது 3வது. ரைட். அப்ப பரலான தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து இந்த துஆவை ஓதி வந்தா என்ன, அல்லாஹ் தாலாவுடைய பாதுகாப்பு அடுத்த தொழுகை வரைக்கும் எங்களுக்கு இருக்குது. லுகர் ஓதினா அசர் வரை இருக்கும், அசர் ஓதினா மஹ்ரிப் வரை இருக்கும். ஆகவே ஆயத்துல் குர்சி. ரைட். இன்னும் கொஞ்சம் விஷயங்களை சொல்லித்தார, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, அதோடு தொடர்பானது, சரியா? ரைட். இதுல பாருங்க, சூரத்துல் முஅவ்விதத்தைன் என்று ஒரு சூரா. 2வது ஆன்சரை பாருங்க, சூரத்துல் முஅவ்விதத்தைன். இதுல கருத்து என்னன்னா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, பாதுகாப்பு தரக்கூடிய சூறாக்கள், சரியா? சூரத்துல் முஅவ்விதத்தைன்டா எங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய சூறாக்கள். ஓகே, அதுல வந்து 2 சூறா வரும், சூரா நாஸ், சூரா ஃபலக். நோட் பண்ணி கொடுங்க, சரியா? இதுக்கு வந்து 2 சூறா வரும், சூரா நாஸ், சூரா ஃபலக். இது எக்ஸாம்பிள் கேட்டு வந்திருக்குது, சரியா? முஅவ்விதத்தைன் என்று சொல்லப்படுற அந்த விஷயம் இதுல வரும். சொல்லப்படுற சூறாக்கள் எதுன்னு கேட்டு வந்தா சூரா நாஸும் சூரா குல்லோது பிரபின் நாஸ், குல்லோது பிரபில் ஃபலக். பாதுகாப்பு தேடுறதுக்காக வந்து சூறாக்கள், ரைட்? அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தொழுகைக்கு பிறகு ஓதுற சூறாக்களை அதுவும் வரும், ரைட்? அதையும் நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோமா, சரியா? ரைட். இதுல விஷயங்கள் ஓகே.
விஷயங்களை சொல்லல, 7 மாத அளவுக்கு நான் சொல்லித்தரேன். அடுத்ததுமா 5வது கேள்வி. சரியா? 5வது கேள்விக்கு நாங்க போறோம். பின்வருவற்றுள் உழு செய்வதற்கு ஆகுமாக்கப்பட்ட நீர் எது? இதுவும் ஓகே. இதுவும் 10ஆம் ஆண்டுல வர கேள்வி. மாவுன் தஹூர், மாவுன் தாஹிர், மாவுன் முஸ்தாமல், மாவுன் முதலஜிஸ் அப்படி நிறைய இருக்குதானே. இதுல உங்களுக்கு தெரியும், உழு செய்யறதுக்கு வந்து மழை நீர், பனி, ஆழங்கட்டி நீர் இதுதான் வரும். சரியா? மழை, பனி, ஆழங்கட்டி நீர் தான் இதுல வரும். சரியா? அடுத்தது இத சொல்லுவாங்க மாவும் தஹூர். சரியா? மிகவும் சுத்தமான நீர். ஓகே. அதுக்கு பிறகு பன்னீர் போன்ற கரைசல் வந்து மாவும் தாஹிர், தண்ணீர் சுத்தம், ஏனையவற்றை சுத்தப்படுத்தாது. பன்னீர், தேநீர், இளநீர் தண்ணீர் சுத்தம், ஏனையவற்றை சுத்தப்படுத்தாது. சரியா? அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க லிங்க. சரியா? அப்படிங்க கேட்டுக்கொள்றாங்க. போடுங்க. சரியா? அடுத்தது இளநீர் போன்ற இயற்கையான நீரும் அப்படி, அதுவும் வந்து மாவும் தாஹிர்ல தான் வரும். சரியா? சுத்தமான ஆனால் ஏற்கனவே உழு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட நீர் மாஉன் முஸ்தஅமல். முஸ்தஅமல் சொல்றது பயன்படுத்தப்பட்ட நீர். சரியா? மாவுன் முஸ்தஅமல். அப்ப இதுல ஒழு செய்யறதுக்கு, குளிக்கிறதுக்கு தேவைப்படுற தண்ணி வந்து மழை நீர், பனி, ஆலங்கட்டி நீர்னு சொல்லுவாங்க. பனிக்கட்டி, ஆலங்கட்டி நீர் இதை சொல்லுவாங்க. சரியா? அப்ப 5வதுக்கு ஆன்சர் முதலாவது. சரியா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 5வதுக்கு ஆன்சர் வந்து முதலாவது வரும். ஓகே, ரைட். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க, மீட்டிக்கொள்ளுங்க. ரைட். இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அடுத்தது 6வது கொஸ்டின். சரியா? இஸ்லாம் மார்க்கத்தை விட்டும் வெளியேறுதல் வித்தத் எனப்படுவது போல இறைவன் இல்லை என மறுப்பது. சரியா? விடைய சொல்லிட்டு வரேன். அது போல ஒவ்வொன்றையும் பார்ப்போம். சரியா? இறைவன் இல்லை என மறுக்கிறதுக்கு நாங்க சொல்லுவோம் சரி இல்ஹாத்னு சொல்லுவோம். இல்ஹாத் நாஸ்திகவாதம். சரியா? நாஸ்திகவாதம், கடவுள் மறுக்கிறது. இதுல விடைய பார்த்துட்டு இன்னும் என்ன சொல்றேன், நிஃபாக் என்று சொல்றது நயவஞ்சகம், நயவஞ்சகத்தனம். சரியா? பசாதுனா பசாதுகாரன்னு சொல்லுவோமே, அதான் எனக்கு குழப்பம் கருத்து வரும். குஃபுர்னா இறை நிராகரி. இப்ப கொஞ்சம் பாருங்க, நிறைய இந்த கேள்வி அடிக்கடி வாரது. சரியா? அதனால நான் திருப்பி இந்த விஷயத்த மறுக்க இன்னொரு ஸ்டைல சொல்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, குஃபுர்னு ஒரு சொல்லி இருக்குது. சரியா? ஈமானுக்கு எதிரானதுல குஃபுர் ஒண்ணுக்குது. அதே போல ஷிர்க் என்ற சொல்லிக்குது 2வது. அதே போல ரித்தத் என்ற சொல்லிக்குது 3வது. அதே போல நிஃபாக் என்ற சொல்லிக்குது 4வது. அதே போல இல்ஹாத் என்ற சொல்லி 5வது. சரியா? இப்ப நாங்க பார்ப்போம். இது ஒவ்வொன்றையும் நாங்க ஃபுல் கிளியரா பார்த்துக்கலாம். இன்னைக்கு குஃபுர், குஃபுர்ன்றது இறை நிராகரிப்பு. சரியா? இறை நிராகரிப்பு. ஓகே. ஷிர்க்னு சொல்றது சரியா, இணை வைப்பு. ஷிர்க்னு சொல்றது இணை வைப்பு. சரியா? ரித்தத் என்று சொல்றது மதம் மாறுதல். சரியா? ரித்தத் என்று சொல்றது மதம் மாறுதல். நிஃபாக் என்று சொல்றது நயவஞ்சகம். சரியா? நிஃபாக் என்று சொல்றது நயவஞ்சகம். இல்ஹாத் என்று சொல்றது நாஸ்திகவாதம், கடவுள் மறுக்கிறது, கடவுள் மறுப்பு கொள்வது. சரியா? நாஸ்திகவாதம், நாஸ்திகவாதம். இதுல இன்னொன்று வருவோம், குஃபுர்ல ஈடுபடுறவன என்னன்னு சொல்றது. சரியா? நல்லா பார்த்துக்கணுங்க. குஃபுர்ல ஈடுபடுறவன காஃபிர் என்று சொல்லுவாங்க. குஃபுர்ல ஈடுபடுபவன் காஃபிர். ஷிர்க்ல ஈடுபடுபவன் முஷ்ரிக். சரியா? முஷ்ரிக் என்று சொல்லுவாங்க. ரித்தத்துல ஈடுபடுபவன் முர்த்தத் என்று சொல்லுவாங்க. சரியா? நிஃபாக்ல ஈடுபடுபவன் முனாஃபிக் என்று சொல்லுவாங்க. சரியா? முனாஃபிக். சரியா? இல்ஹாத்ல ஈடுபடுறவன் முல்ஹித் என்று சொல்லுவாங்க. இல்ஹாத்ல ஈடுபடுறவன் முல்ஹித் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல ஏதாவது ஒன்று வரும். சரியா? குஃபுர் இறை நிராகரிப்பு, அதுல ஈடுபடுபவன் காஃபிர். ஷிர்க் இணை வைப்பு, அதுல ஈடுபடுபவன் முஷ்ரிக். சரியா? ரித்தத் மதம் மாறுதல், அதுல ஈடுபடுபவன் முர்த்தத் என்று சொல்லுவாங்க. சரியா? நிஃபாக் நயவஞ்சகம், அதுல ஈடுபடுறவன் முனாஃபிக் என்று சொல்லுவாங்க.
ரைட், அடுத்தது இல்ஹாத். இல்ஹாத்னு சொல்றது நாஸ்திகவாதம். அதுல ஈடுபடுபவன் முல்ஹித்னு சொல்லுவாங்க, நாஸ்திகவாதி. இறைவனே இல்லை என்று மறுக்கிறார்கள் தான் அந்த முல்ஹித்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இது கொஞ்சம் நல்லா கிளியரா பார்த்துக்கொள்ளுங்க. அடிக்கடி வாருது. ஸ்கிரீன்ஷாட் எடுக்க இயலுமா இருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட், அது பிரச்சனை இல்ல. ரைட், இப்ப நாங்க இன்னொரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லித்தாரேன். சரியா? இதை பார்த்துக்கொள்ளுங்க. ஈமான். சரியா? ஈமான். ஈமானுக்கு எதிரானது குஃப்ர். இந்த சொல் கட்டாயம் தெரியணும் ஆக்களுக்கு குழம்புறது. ஈமானுக்கு எதிரானது குஃப்ர், தௌஹீதுக்கு எதிரானது ஷிர்க். அப்படி கேட்டு வரும். சரியா? ஈமானுக்கு எதிரானது குஃப்ர், தௌஹீதுக்கு எதிரானது. இதுவும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்டு வர கேள்வி. ஈமானுக்கு லேசா கண்டுபிடிக்கல என்னன்னா, ஈமான் கொண்டவன் முஃமின், முஃமினுக்கு எதிரானவன் காஃபிர், காஃபிர்னா குஃப்ர். அதை வச்சா சரி. ஈமான் கொண்டா மூமின், மூமினுக்கு எதிரானவன் காஃபிர், காஃபிர்னா அவன் குஃபுர்ல ஈடுபட்டவன். அப்ப ஈமானுக்கு எதிரானது குஃபுர், தௌஹீதுக்கு எதிரானது ஷிர்க்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேட்டு வரும், ஈமானுக்கு எதிரான கொள்கைனா குஃபுரு, ஷிர்க், ரித்தத், நிஃபாக் எல்லாம் போடும். சரியா? ஆனா டிரெக்டா வர இந்த கேட்டு வந்தா இந்த ரெண்டையும் நீங்க பாத்துக்கீங்க. தௌஹீதுக்கு எதிரானது ஷிர்க், ஈமானுக்கு எதிரானது குஃபுர். ஓகே தானே? ரைட். நான் கொஞ்சம் வேகமா போறேன், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்சிக்கல தானே? இதை விட ஸ்லோவா போக இயலாம். சரிதானம்மா? இப்படி போறது ஓகே. இதை விட ஸ்லோவா போனா கஷ்டம். ஓகே, சரியா? ஓகேம்மா. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போறோம். சரியா? அப்ப இது ஓகே. இது நீங்க பாத்துக்கீங்க. அடுத்தது கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இதை சொல்லி தருவாங்க கிளியரா. அதோட நீங்க இது ஃபுல் கிளியரா இருக்கும். ஒரு பொருளை விற்பனை செய்யும் போது அதன் கொள்விலை, லாபம் என்பவற்றை அப்பொருளை வாங்குபவர் தெரிந்து கொண்டிருக்கும் நிலையில் நடைபெறும் வியாபாரம். இதுல முஷாரக்கா, முதாரபா, முதாரா, முராபஹானி. சரியா? இதுல வர வேண்டிய விட வந்து 4வது முராபஹா. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட். முராபஹா. சரியா? இதுல வர வேண்டிய விட வந்து இது முராபஹான்னு சொல்லுது. ரைட். லாபம் அடையும் வியாபாரம், அல்லது இத நான் சொல்ற ஒரு சொல்லி இது மீள் வியாபாரம் சொல்லுவாங்க. சரியா? மீள் வியாபாரம் இத சொல்லுவாங்க. ரைட். இதுல மற்ற வியாபாரங்களை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ரைட். முஷாரக்கா சொல்றது கூட்டு பங்குடைமைன்னு போடுங்க. சரியா? முஷாரக்கா சொல்றது கூட்டு பங்குடைமை. கூட்டு பங்குடைமை என்னன்னா பலர் சேர்ந்து ஒரு பிசினஸ்ல காசு போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சு அதுல வர லாபத்தையும் நஷ்டத்தையும் பிரிச்சு கொள்வது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் கம்பெனி சொல்லுவோமே, அதுதான் முஷாரக்கா. சரியா? முலாரபா என்று சொல்றது, முலாரபான்றது கூட்டு பங்காண்மை. சரியா? இங்கிட்டு வேற விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இது உங்களுக்கு குழப்பம், இது போல அந்த சிக்கல் வரக்கூடா. இதுல பார்ப்போம். நான் திருப்பி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இதுல போடுற ஒண்ணு வந்து இப்ப நாங்க இப்ப பார்த்தது போடுவோமே முலாரபா. சரியா? முலாரபாண்டா கூட்டு பங்காண்மை என்று சொல்லுவாங்க. சரியா? அதாவது கூட்டு பங்காண்மை என்று சொல்றது 2 பேர் தான் சம்பந்தப்படும். சரியா? ஒரு ஆளோட பணம், இவரோட பணமும் இவரோட உழைப்பும் சம்பந்தப்படும். ஒரு ஆளோட பணமும் ஒரு ஆளோட உழைப்பும் சம்பந்தப்பட்ட வியாபார முறை தான் முலாரபான்னு சொல்றது, கூட்டு பங்காண்மை. இவர் காசை கொடுத்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு வார லாபத்தை 2 பேரும் பிரிச்சு கொள்றது. சரியா? இஸ்லாம் அனுமதிச்ச வியாபார முறை. இதுல ஸ்பெஷல் என்னடாமா, லாபம் வந்தா 2 பேரும் ஒப்பந்தப்படி பிரிச்சு கொள்வாங்க. உனக்கு 50, எனக்கு 50, உனக்கு 60, எனக்கு 40. ஆனா நட்டம் வந்தா காசு போட்டவர் தான் நட்டத்தை எடுக்கணும். முதாரபா. சரியா? இவருக்கு நட்டம், அவரோட நேரம், அவரோட உழைப்பு எல்லாம் அவருக்கு லாஸ்ட். அதால முதாரபால லாபம் வந்தா பணம் போட்டவர் எடுப்பாரு, நஷ்டம் வந்தா யார் எடுப்பாரு? முலாரபால லாபம் வந்தா 2 பேரும் பிரிச்செடுப்பாங்க, நஷ்டம் வந்தா பணம் போட்டவர் தான் இத பிரிச்செடுப்பார். கூட்டு பங்காண்மை 2 பேர் மட்டும்தான் சம்பந்தப்படும். சரியா? இப்ப நாங்க பார்த்தோம். அடுத்தது பார்த்தா முஷாரக்கா. சரியா? முஷாரக்கா
இத சொல்றது கூட்டு பங்குடைமை. அது பங்காண்மை, இது பங்குடைமைன்னு வரும். சரியா? பங்குடைமை. இதுல நிறைய பேர் காசு போடுவாங்க. நிறைய பேர் காசு போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு வார லாபத்தையோ நஷ்டத்தையோ எல்லாரும் பிரிச்சுக்கொள்ளு. இது நீங்க கொமர்ஸ்ல படிச்சிருக்கீங்க, கம்பெனி இது படிச்சிருப்பீங்க, பங்குடைமை வியாபாரம் படிச்சிருப்பீங்க. இதுதான் முஷாரக்கான்னு சொல்லுது. இது பிரச்சனை இல்லையே. ஆனா இதுல என்ன ஸ்பெஷல்னா, இதுல நிறைய பேர் சம்பந்தப்படுவாங்க, அதுல 2 பேர் சம்பந்தப்படுவாங்க. இது நிறைய காலம் போகும், அது குறுகிய காலம் போகும். இதுக்கு முதல் கொஞ்சம், இதுக்கு முதல் கூட, அதுக்கு முதல் குறைவு. அதுக்குன்னு சொன்னது முலாரபா. உங்களுக்கு சில நேரம் முலாரபாவையும் முஷாரக்காவையும் வித்தியாசப்படுத்தி கேட்டு வரும், ஒப்பிட்டு எழுத வரும். அப்ப இது அது கூட்டு பங்காண்மை, இது கூட்டு பங்குடைமை. அதுல 2 பேர் சம்பந்தப்படுவாங்க. அதான் அதான் கேக்குதா? கொஞ்சம் நாங்க வெயிட் பண்ணுவோம். சரியா? அதான் முடிஞ்ச வாக்கிலேயே சொல்லுங்க. எனக்கு இங்க கேட்காது, நான் ஃபுல்லா ரூமை மூடிட்டீங்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் முடிஞ்ச மெசேஜ் வந்திருக்குது, நாங்க பார்ப்போம். இந்த இது நிறைய பேருக்கு குழம்புறது, அதனாலதான் சொல்றேன், பாத்துக்கோங்க. இப்ப இது முஷாரக்காண்டா கூட்டு பங்குடைமை. இது உங்களுக்கு விளங்கிக்கும். சரியா? ரைட். அடுத்தது இப்ப நாங்க பார்த்த இன்னொன்று தான் முராபஹா சொல்றது. சரியா? முராபஹான்னு ஒண்ணு இல்லை. இதை நான் உங்களுக்கு சொன்ன மீள் வியாபாரம் சொல்றது. சரியா? இப்ப நவீன இஸ்லாமிய வங்கிகள்ல இந்த பிசினஸ் இருக்குது. இது என்னன்னு சொன்னா, இதுல உங்களுக்கு சேர்மாரெல்லாம் சொல்லி தந்திப்பாங்க, லாப தொகை வாங்குறவனுக்கு விளங்கணும். விளங்குதா? இப்ப நான் ஒரு கடைக்கு போய் ஒரு ஷர்ட்டை வாங்குறேன், அவரு சொல்றாரு இது 3000 ரூபா, 2500 ரூபாய்க்கு வாங்கினேன், 500 எனக்கு லாபம் மீக்கின்னு எனக்கு அவர் சொல்லி தந்தா, அந்த லாபத்தொகை எனக்கு விளங்கினா அது முராபஹா. சாதாரண வியாபாரத்துல லாபம் விளங்காது. சரியா? அதை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லேசா சொல்றதா இருந்தா, ஒரு ஆள் ஒரு பொருளை வாங்கி திருப்பி விற்கிறது. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான், அதாவது எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஹார்ட்வேரோடு தொடர்பான பொருட்கள் தேவை. கம்பி, சிமெந்தி பேக் எல்லாம் தேவை. அந்த லிஸ்ட போட்டா 5 லட்சம் போகுது. சரியா? அப்ப அப்ப நான் பக்கத்துல ஒரு ஆளிகள் அவரும் சொல்றாரு, சார் இங்க நீங்க வாங்கினா 5 லட்சம் போகும், நீங்க எனக்கிட்ட தந்தா நான் கொழும்புல இருந்து கொண்டு தரேன், 4.5 லட்சத்துக்கு இது முடிச்சு தரேன். சரியா? அப்ப சரி நீ வாங்கிட்டு வான்னு சொல்றேன், லிஸ்ட கொடுக்குறேன். அவர் அதை வாங்கிட்டு வந்து இறக்கிட்டு எனக்கு லிஸ்ட தாராரு, அவரு காசு கொடுத்து வாங்கிட்டாரு. சார் இதுக்கு மொத்த செலவு 4 லட்சம், ஏண்ட லாபம் 50,000, 4.5 லட்சம். அப்ப எனக்கு லாபம் தானே, 50,000 எனக்கு லாபம் தானே. அப்ப நான் எடுக்கிறேன். இதுதான் முராபஹா. பொருளை வாங்கி லாபம் வச்சு லாபத்தை சொல்லி எனக்கு விற்கிறது. விளங்குதானே? இதுதான் முராபஹான்னு சொல்றது. ரைட். இப்ப உங்களுக்கு சில நேரம் இந்த 2 சொல்ல பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 2 சொல்லும் குழம்பு. சரியா? முஷாரக்கா, அதே மாதிரி முசாரா, இன்னும் 2 இருக்குது. சரியா? முஷாரக்கா, முசாரா. இதுல இந்த காவும் இந்த ஆவும் தான் டிஃபரண்ட். முசாரன்னு வரும். முசாரா ஆவ சொல்லுவாங்க விவசாய பங்குடைமை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அதை நான் சொல்லல உங்களுக்கு. முசாரா விவசாய பங்குடைமை. சரியா? விவசாய
பங்குடைமை. ஒரு ஆளோட நிலத்தை இன்னொரு ஆளுக்கு விவசாயம் செய்ய கொடுத்து வார விளைச்சல பங்கெடுக்கு. சரியா? நீ விவசாயம் செய், விளைச்சல் கிடைச்ச பிறகு உனக்கு அரவாசி எனக்கு அரவாசி. முசாரா ரைட். சில நேரம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முஷாரக்கா இது கூட்டு பங்குடைமை. இந்த முஷாரக்காவும் முசாராவும் குழம்பும். ஏன்னா ரெண்டும் முசாரான்னு தானே வருவது. அப்ப நான் லேசா ஞாபகம் வைக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்க ஆனா வந்திக்குது. ஆ என்று சொல்றது பசுவை குறிக்கும் தமிழ்ல. அவை பசு மேய்ற இடம் வயல்வெளி. ஆகவே அப்ப அது விவசாய பங்குடைமை. கான்றது காகத்தை குறிக்கும். காகம் எப்போதும் சேர்ந்துதான் சாப்பிடும் இல்லையா? அப்ப முஷாரக்கானா கூட்டு பங்குடைமை. எல்லாம் சேர்ந்து பிசினஸ் பண்றது. சிலது நான் ஷோர்ட்டா சொல்லி தரத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாம் ஹால்ல லேசா எழுதலாம். சரியா? ஓகே. முசாரா முஷாரக்கா குழம்பு உங்களுக்கு. முசாரா ஆண்டா நான் சொன்ன ஆன்றது பசுவை குறிக்கலாம். அப்ப அது வயலோடு சம்பந்தப்பட்டது விவசாய பங்குடைமை. காகம் அது கூட்டா சேரும் கூட்டு பங்குடைமை. ஓகே. ரெண்டாவது ஷார்ட்கட் உதாரணம் சொல்லி தந்திக்கிறேன். ஈஸியா உங்களுக்கு அடையாளப்படுத்தும். ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் இது போதும். முதாரபா முஷாரக்கா முசாரா முராபஹான்னு 4 வியாபார முறைகளை உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி தந்திக்கிறேன். இதுல என்ன வந்தாலும் இன்ஷால்லா நீங்க சொல்லிட்டு செய்யும். சரிதானே? கிளியர் தானே? இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம் இன்ஷால்லா. அடுத்ததுக்கு போவோமா? அப்ப இது சரி. இது கொஞ்சம் பாருங்க. சரியா? இது ஆடு. சரியா? ஆடோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருவரிடம் 110 ஆடுகள் இருந்தா அவர் கொடுக்க வேண்டிய ஜகாத்துல அளவு. சரியா? ஒரு பெண்ணாடு, ஒரு ஆணாடு, இரு பெண்ணாடுகள், இரு ஆணாடுகள். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அந்த அளவை போட்டுக்கணும். சரியா? சரியா? அளவை போட்டுக்கணும்னு பாத்துக்கணும். அதுல ஒரு சொல்லணும் முதார ஆண்டா. இது முதாரா இல்ல முசாரா ஆண்டு வரணும். அந்த தமிழ்ல அந்த நான் சாப்பிட்டேனே அதுதான் இது. சரியா? உங்களோட டியூட்ல முசாரா ஆண்டிக்குதான் சொல்லி. இது முதார ஆண்டு சொல்றது அரபுல ஜெட். சில நேரம் இந்த முசாரா ஆண்டு சாணா போடுவாங்க. ஓகே, கேட்டது நல்ல ஜஸாக்கல்லா. இது சில நேரம் இந்த முதார ஆவ முசாரா ஆண்டும் போடுவாங்க. சரியா? சரி. அப்ப அப்பதான் சொன்னேன் விவசாய பங்குடைமை. இது இங்களுக்கு ஜெட் வரத்தால சிலாக்கள் தாவனாவ போடுவாங்க. ஜெய்திபுனு சாபித்துன்னு போடுவாங்க. ஜெய்திபுனு தாபித்துன்னு போடுவாங்க. அதனால இது விவசாய பங்குடைமை. சரியா? முராபஹா முராபஹா பாத்துட்டோமே. மீள் வியாபாரம்னு சொன்னே. அதாவது லாபம் விளங்குறது. இதுக்கு விட இதுதான். பொருளை விற்க போகல லாபம் எவ்வளவு விளங்கினா அது முராபஹா. அதுக்கு தமிழ்ல மீள் வியாபாரம் சொல்லு எங்களுக்கு சொல்லலாம். சரியா? மீள் வியாபாரம் மீண்டும் விற்கிறது. இதுதான் நான் சொன்னேன். ஹார்ட்வேரோட தொடர்பான பொருட்கள் வாங்குறேன்னு சொன்னேன். ரைட். ஓகே, அது கிளியர்னு நினைக்கிறேன்னா. சரியா? ரைட். இப்ப நாங்க வருவோம் அடுத்தது தொடர்பான பகுதி. எங்கேயாவது மார்க் பண்ணி கொள்ளுங்க. அந்த ஆட்டுடைய அளவு திட்டத்தை மார்க் பண்ணி அவங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? 40ல இருந்து 120 இருந்தா ஒரு ஆடு கொடுக்கும். சரியா? 121ல இருந்து 121ல இருந்து 200 ஆடுகள் இருந்தா 2 ஆடு கொடுக்கணும். சரியா? அதே போல 201ல இருந்து அதே போல 299 இருந்தா 3 ஆடுகள் கொடுக்கணும். சரியா? அதே போல 300ல இருந்து சரியா 499 வந்தா 4 ஆடு. இதை மறந்துடும். இதான் அளவு. ஒரு ஆள்கிட்ட 40க்கும் 120க்கும் இடையில ஆடு இருந்தா அவரு 1 தான் கொடுக்கும். 121ல இருந்து 200க்குள்ள ஆடு இருந்தா 2 கொடுக்கும். 201ல இருந்து 299 ஆடு இருந்தா 3 கொடுக்கும். 300ல இருந்து 499 ஆடு இருந்தா 4 கொடுக்கும். அப்ப இதுக்கு விட 110 தானே. 110 இதுக்குள்ளதான் வரும். சரியா? 110 இதுக்குள்ளதான் வரும். ஒரு பெண் ஆடு. இதை மார்க் பண்ணிக்கொண்டா சரி. பெண்ணாடு தான் கொடுக்குது. சரியா? ரைட். அப்ப ஓகே நினைக்கிறேன். இது இந்த சார்ட்டை டக்குன்னு போட்டோம். 40, 120, 121, 200, 201, 299, 300, 499. அதுக்கு பிறகு ஒவ்வொரு 100 ஆடுக்கும் ஒவ்வொரு ஆடு கூடும். சரிதானே? ரைட். 400ல இருந்து 499க்கு 5. 500ல இருந்து 599க்கு 6. சரியா? இல்ல இதுல பெண்ணாடு தான் கொடுக்குது. சரியா? ஒரு பெண்ணாடு.
சரியா? ஒரு பெண்ணாடு தான் கொடுக்கும். ரைட், ஓகே. ரெண்டாவது தான் விட வரும். சரியா? பெண் ஆடு. சரியா? அடுத்தது பாருங்க, பின்வருவற்றுள். சரியா? அடுத்தது பின்வருவற்றுள் வகை கைரு மத்ரு என்பதற்கான உதாரணம். சரியா? உங்களுக்கு தெரியும் வகைய ரெண்டா பிரிப்பாங்க. வகை மத்துலு ஓதி காண்பிக்கப்பட்ட வகை, வகை கைரு மத்துலு ஓதி காண்பிக்கப்படாத வகை. சரியா? வகை மத்துலு வந்து சரியா, வகை மத்துலு. சரி, வகை மத்துலு என்று சொல்றது சரியா, அத கொஞ்சம் வைங்களேன். நீங்க பொதுவாவே பெண்ணாடு தான் கொடுக்கிறது, ஆணாடு சொல்றது இல்ல. சரியா? ஆணாடு அன்னைக்கு சொல்றது இல்ல, பெண்ணாடு தான் சொல்றது. சரியா? புக்ல கொஞ்சம் எடுத்து பாருங்க, பெண்ணாடுன்னு தான் இருக்கும். ரைட், இப்ப வாங்கல. சரியா? இங்க வாங்க. வகை மத்துலு ஓதி காண்பிக்கப்பட்ட வகை. சரியா? ஒட்டகம், ஒரு ஆள் கேக்குறாங்க, ஒட்டகத்துக்கு 5 ஒட்டகம் இருந்தா ஒரு ஒட்டகம் கொடுக்கும். சரியா? ஒரு ஆடு கொடுக்கும். சரியா? ஒரு பெண் ஆடு. 5 ஒட்டகம் இருந்தா ஒரு ஆடு, 10 ஒட்டகம் இருந்தா 2 ஆடு, 15 ஒட்டகம் இருந்தா 3 ஆடு, 20 ஒட்டகம் இருந்தா 4 ஆடு, 25 ஒட்டகம் இருந்தா பெண் ஆடு, 25 ஒட்டகம் இருந்தா ஒரு ஒட்டகம். சரியா? அளவை பார்த்துக்கிறீங்க. அது என்ன இன்னும் கொஞ்சம் டைம் போகும், கொஞ்சம் இருங்க. ஒட்டகம் கேக்குறீங்களே, ஒரு ஆள்கிட்ட 5 ஒட்டகம் இருந்தா ஒரு ஆடு கொடுக்கும். ஆடுன்னு போட்டாலும் போதும், பெண்ணாடுன்னு போட்டாலும் போதும். 10 ஒட்டகம் இருந்தா சரியாமா 2 பெண் ஆடு கொடுக்கும். சரியா? 15 ஒட்டகம் இருந்தா 3, 20 ஒட்டகம் இருந்தா 4, 25 ஒட்டகம் இருந்தா ஒரு ஒட்டகம் கொடுக்கும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 25 ஒட்டகம் இருந்தா ஒரு ஒட்டகம் கொடுக்கும். சரியா? இது இந்த 5 ஒட்டகம் இருந்தா ஆடு, 10 ஒட்டகம் இருந்தா 2. ஓகே, ரைட். அதே போலதான் மாடு இருக்குது. மாடையும் பார்த்துக்கோங்க. சரியா? மாடை பொறுத்த வரைக்கும், சரியா, மாடை பொறுத்த வரைக்கும் 30 மாடுகள் இருந்தா ஒரு மாடு கொடுக்கும். சரியா? ஒரு காளை மாடு கொடுக்கும். இது வந்து 40 மாடா மாறினா, சரியா, 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடு கொடுக்கும். சரியா? இங்க இங்க 1 வயது பூர்த்தியான ஒரு காளை மாடு, 40 மாடா மாறினா 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடு. சரியா? 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடு. அப்ப இதை வச்சு நீங்க பாத்துக்கிட்டா சரி. இப்போ ஒரு ஆள்கிட்ட சரியா 70 மாடு இருக்குதுன்னு சும்மா கணக்கு பார்ப்போமே. 70 மாடு இருந்தா அவர் என்ன கொடுக்கும்? அப்ப 30 40 30 70. அப்ப என்ன வரும்? 1 வயது பூர்த்தியான ஒரு காளை மாடும் 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடு. சரியா? 70 மாடு இருந்தா நல்லா பாத்துக்கோங்க. 70 மாடு இருந்தா அப்ப 30 மாட்டுக்கு 1 வயது பூர்த்தியான ஒரு காளை மாடு, 40 மாட்டுக்கு 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடு. சரியா? அப்ப ரெண்டையும் சேர்த்து 70. அப்ப 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடும் 1 வயது பூர்த்தியான ஒரு காளை மாடும் கொடுக்கும். ஓகே, போதும். இது நிறைய விஷயங்களை சொல்லணும், மைண்ட் எடுத்துக்கணும், ஏழுமான அளவுக்கு எடுத்துக்கணும். சரியா? ரைட். நாங்க ஏழுமான அளவுக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி, ஓகே. சும்மா நார்மல் உங்களுக்கு தெரியணுமா? இப்ப நாங்க வருவோம். ஓதி காண்பிக்கப்பட்ட வகை அல் குர்ஆன், ஓதி காண்பிக்கப்படாத வகை ஹதீஸ். அது உங்களுக்கு வளமையா தெரிஞ்சது. அப்ப மத்லு என்பதற்கான உதாரணம், மத்லுன்னா ஓதி காண்பிக்கப்பட்டது. எது வரும்? மத்லு என்பதற்கான உதாரணம் சஹாபாக்கள கருத்து, நபீன ஹதீஸ், சஹாபாக்கள் இஜ்மா, குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத விடயங்கள். சரியா? ரைட். இதுல வந்து கேட்டிக்குது. என்னது எத்தனாவது கேள்வி? 9வது கேள்வி. சரியா? இது வந்து கைரு மத்லு இல்லையா? கைரு மத்லு என்பதற்கான உதாரணம் வந்து ஹதீஸ் தானே. மத்லுக்கான உதாரணம் குர்ஆன், கைரு மத்லுக்கான உதாரணம் ஹதீஸ். அப்ப இதுக்கு வரணும் பதில் 9வதுக்கு 2வது தான் வரும். சரியா? 2வது மார்க் பண்ணி கொள்ளுங்க. இதுதான் வரும்.
உங்களுக்கு கேட்டு வரும். வஹி மத்லுவிற்கு ஒரு உதாரணம் தருக, அல்லது கைரு மத்லுவிற்கு ஒரு உதாரணம் தருக. அப்ப குர்ஆன் ஹதீஸ்னு போடுவீங்க. ரைட். அடுத்ததுக்கு போறோம். குயிக்கா வாங்க. சரியா? ரைட். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலை ஆகியோருக்கு அருளப்பட்ட சுகுப்புகளோட எண்ணிக்கை. சரியா? ரைட். உங்களுக்கு இதுக்குள்ள விடைய ஃபெஸ்டுக்கு போடுற 30 10. சரியா? அதுக்கு பிறகு மத்ததை நாங்க பார்த்துக்கிறோம். சரியா? 30 10 மூணாவது தான் விட. ரைட். உங்களுக்கு தெரியும் மொத்தம் வந்து 110 சுகுப்புகள் இருக்குது. இல்லையா? மொத்தம் வந்து 110 சுகுப்புகள். 110 யார் யாருக்குன்னு தெரியும். அப்ப ஃபெஸ்டுக்கு நாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த மூணையும் ஃபெஸ்டுக்கு போட்டுட்டு 10 10ன்னு போட்டுடுவோம். அதை கிளியர் பண்ணிருங்க. 10 10 யாருக்கு? ஆதமுக்கு 10, மூசாக்கு 10, இப்ராஹிமுக்கு 10. சரியா? இன்னும் 50 இன்னும் 30 மிகுது. அதுல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இப்ப நாங்க பார்த்தா 30. சரியா? ஷீது அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, சரியா, இந்த 50 வந்து ஷீது அலைஹிஸ்ஸலாம்னு வரும். இவ்வளவுதான் இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஷீது அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 50, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 30, ஆதமுக்கும் மூசாவுக்கும் இப்ராஹிமுக்கும் 10 10 10. உங்களுக்கு கேட்டு வரும். வேதமும் வேத கட்டளைகளும் கொடுக்கப்பட்ட நபி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். தௌராத் வேதம் மூசாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கட்டளை வந்து 10. சரியா? அது கேட்டு வரும். சுஹுஃபும் குத்துபும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சொல்ல. சரியா? சரியா? இந்த சொல் வந்து ஒண்ணு வந்து சுஹுஃப். சரியா? சுஹுஃப்னு சொல்லுவாங்க, குத்துப்னு சொல்லுவாங்க. ரெண்டு சொல். சுஹுஃப்ன்றது வேத கட்டளை, குத்துப்ன்றது வேதம். சரியா? அப்ப வேத கட்டளை 10, வேதம் தௌராத் யாரு கொடுக்கப்பட்டுச்சு? மூசாக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சரியா? வேத கட்டளையும் வேதமும் கொடுக்கப்பட்ட நபி வந்து யாரு? அடுத்தது. சரியா? ஃபர்ஸ்ட் குரூப் ஃபுல் ஆகிட்டு செகண்ட் குரூப்ல ஜாயின் ஆகுங்கன்னு வந்திருக்குது. ஓகே. ரைட். இப்போ நாங்க வருவோம் அடுத்ததுக்கு. சரியாமா? ரைட். இது ஓகே. ரைட். 11வது கேள்வி. ஏழுமான அளவுக்கு நாங்க பார்ப்போம். ஏன்னா அந்த ஃபாஸ்டா போகவும் கூடாது. ரெண்டாவது கிளியரா படிச்சுட்டு போகணும். ஏழுமான அளவு பார்ப்போம். இதுல சில சொற்கள் இருக்குது. இந்த சொற்கள்ல எதோடு தொடர்பானது? திருமணத்தோடு தொடர்புடைய சொல். நெக்ஸ்ட் நான் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு வரேன். அதுக்கு பிறகு நான் சரியா? திருமணத்தோடு தொடர்பான சொல். ரைட். இதுல மகர் இருக்குது. ஓகே தானே? மகர் ஒரு மணமகன் மணப்பெண்ணுக்கு கொடுக்கிற திருமண நன்கொடை தானே மகர். அப்ப அது வரும். ஏ வரும். ஓகே. ரெண்டாவது ரிலா. ரிலான்னு சொல்றது என்னன்னா பொருந்தி வாழுதல், ஆன்மீகத்தை வளர்க்கிற பண்பு. இது வராது. பி வராது. சரியா? சரியா? நம்ம கேட்டீங்க. பொருந்தி வாழுதல். வலி வந்து வரும். திருமணத்துல மணப்பெண்ணின் பொறுப்புதாரர், பொண்ணுட வாப்பா, வலி. இது வரும். அப்ப சி வரும். பொண்ணுடைய பொறுப்புதாரர், மணப்பெண்ணின் பொறுப்புதாரர். ரைட். மஹ்ரம் அது மஹ்ரம் சொன்னது திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமாக்கப்பட்ட ஆட்கள். அப்படிதானே? அப்ப அதுவும் திருமண சம்பந்தமான பாடத்துல தானே வருது. மஹ்ரம். தக்ரீரி. தக்ரீரி வராது. தக்ரீரி ஹதீஸோட சம்பந்தப்பட்டது. அங்கீகார ரீதியான ஹதீஸ். தக்ரீரி அது வராது. அஹ்லுஸ் அஸ்ஸுலூக் வந்து நல்லொழுக்கத்தோடு தொடர்பானது. அதுவும் வராது. தவக்குல் ஆன்மீகத்தோடு தொடர்பானது. அதுவும் வழி அது வரும். வலிமாண்டா மாப்பிள்ளை போடுற சாப்பாடு இல்லையா? வலிமா விருந்துன்னு சொல்லுவோமே. அப்ப ACDH தான் வரும். லேசா கண்டுபிடிக்கணும். டக்குன்னு பார்த்து பார்த்து வெட்டி விட்டுட்டு இல்லாட்டி இப்படி நான் போட்ட மாதிரி சைட்ல போட்டுவிட்டு விடையாடி விட்டா சரி. ஏன்னா நீங்க இந்த பேப்பரை கட்டுறது நீங்க MCQ பேப்பர் தான் கட்டுவீங்க. சரிதானே? கேஜஸ் பேப்பர்ல தானே மார்க் பண்ணுவீங்க. அப்ப சைட்ல போட்டுட்டு எடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. சரியா? ஓகே. இதுவும் உங்களுக்கு லேஸ் ஆயிக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க பார்ப்போம் 13வது கேள்வி. பின்வருவற்றுள் நேர் எதிர் கருத்துக்களை காட்டும் சொற்கள். கொஞ்சம் கவனமா பாருங்க. நேர் எதிர் சொல், ஒத்த சொல் இல்ல. சரியா? இதுல பாருங்க, யௌமுல் கியாமா, யௌமுல் ஆஹிரா. இது மறுமையினால குறிக்கும்.
சி என்ன சார்? சி என்ன? சி வந்து வழி. வழி வந்து திருமணத்துல மணப்பெண்ணின் பொறுப்புதாரர், பொண்ணுடைய பொறுப்புதாரர், மணப்பெண்ணின் பொறுப்புதாரர் தான் சி. இப்ப சரியா? யௌமுல் கியாமாண்டா வறுமை நாள். யௌமுல் கியாமாண்டா வறுமை நாள். சரி, 12க்கு என்னன்னு கேட்டீங்க. பதில் வந்து பாக்குறீங்க, எல்லாத்தையும் ஃபுல்லா எழுதிடும் தானே. ACDH. சரியா? ரெண்டாவது ACDH. சரி, F அஸ்ஸுலூக். சுலூக்குன்றது நல்லொழுக்கம். சரியா? நல்ல பண்பு. சுலூக்குன்றது பண்பு, அதுக்கு வராது. தவக்குல்டா பொறுப்பிச்சாட்டுதல். சரியா? ரைட். இப்ப நான் சொல்ல போல நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. நான் எல்லாத்தையும் சொல்லித்தான் வர மார்க்க 12வது எத்தனை 13வது எத்தனைன்னு கேட்குறீங்க. ரைட். அடுத்ததுமா 13வது கேள்வி. இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. யௌமுல் கியாமா, யௌமுல் ஆஹிரா ரெண்டும் ஒண்ணுதான். ஆஹிராண்டா இறுதி நாள், கியாமாண்டா நிலைச்சு நிக்கிற நாள். சரியா? நிலைச்சு நிக்கிற நாள். 12வது மிஸ்ஸிங் வருதுப்பா. ஓகே ஓகே ஓகே. 12வது மிஸ்ஸிங் வருது பார்க்கணும் இருங்க. ஓ ஓ சரி சரி. இல்ல இதுல வந்தில நான் இதுல வாசிச்சு விட்டேன்னு பாத்துக்கிடுங்க. சரியா? ஜஸாக்கல்லாஹ். ரைட். இதுல பாருங்கம்மா, 12வது கேள்வி அல் முகுனி. கொஞ்சம் பாத்துக்கணும், அதான் வேலை பார்த்து. ஜஸாக்கல்லாஹ். சரியா? இதுல வந்து முகுனி என்று சொல். முகுனி என்று சொல் வந்து செல்வந்தனாக ஆக்குபவன். மார்க் பண்ணிக்கணும். சரியா? அல் கனி என்றா செல்வந்தன். இத சொல்லி கனி. சரியா? கனி என்னது? கனியோடு சொன்னா சவுண்ட் கிளியர் இல்ல. சவுண்ட் கிளியர் இல்லையா மத்தாக்களுக்கு? எல்லாருக்கும் நான் விளங்கப்படுத்துறது. மத்தாக்கள் ஆன்சர் பண்ணுங்க. மத்தாக்களுக்கு கேக்குதா சவுண்ட் கிளியர் சார்? அப்ப அங்கதான் பிரச்சனை ஆயிக்கும். சரியா? ரைட். ஓகே. இங்க பாருங்க. சரியா? டைம் போகுது. கனி என்று சொன்னா செல்வந்தன், முகுனி என்றா செல்வந்தனாக ஆக்குபவன். ரைட். அதே போல இன்னொரு சொல்லி பாத்துக்கோங்க, அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கொடுப்பவன், முஅத்தி. சரியா? முஅத்தி தீனா வரும். முஅத்தினா கொடுப்பவன். சரியா? முஅத்தி கொடுப்பவன் வரும். சரியா? அந்த சொற்களை பாத்துக்கொள்ளுங்க. உதவி செய்பவன் போட்டிக்கு நாசிர்னா உதவி செய்பவன் இல்லையா? நஸ்ரும் மினல்லாஹ், அல்லாஹ் தஆலா உதவின்னு சொல்லுவாங்க. நஸ்ருன்னு சொன்னா உதவி. எங்களுக்கு இதுதான் தேவை. முகுனி செல்வந்தனாக ஆக்குபவன், கனி செல்வந்தன், முஅத்தி கொடுப்பவன். ஓகே. அப்ப இங்க பதில் எது வரும்? முகுனி என்ற சொல் வந்து செல்வந்தனாக ஆக்குபவன். ரெண்டாவது தான் ஆன்சர். சரியா? 12வதுக்கு விட வந்து 2 மார்க் பண்ணி கொடுங்க. சரியா? 12வதுக்கு வந்து 2. ஓகே. என்னம்மா அடுத்ததுக்கு போகணாங்க. சரியா? சார் கேக்குதா? நான் பேசுறேன். ஓகே. கேக்குது. என்ன மாதிரிடா உங்களுக்கு போகுது? கேட்டீங்க, உங்களுக்காக ஒன்று அரேஞ்ச் பண்ணி நானும் தந்தேன். சரியா? ஸோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணி நான் நம்புறேன். சரியா? யூஸ் பண்றீங்க தானே? ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து சரி எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்க. ஓகே சொல்லுங்க. என்னட்டு சொன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து என்னோட ஸ்க்ரீனை வந்து ஸ்பாட்லைட் பண்றேன். சரியா? ஸோ வந்து கேட்குற எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? என்ன என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஓகே, நினைவிருக்கும் நம்புறேன். சரி சார், நிறைய பேருக்கு ஓகே. என்னட்ட படிக்கிறார்கள் கிட்டத்தட்ட இது ஒரு அறிமுகம் மாதிரி நான் தந்து கொள்றேன். இருந்து பேசுறது நின்று பேசுறது பெட்டர். ஸோ நீங்க இப்ப இணைஞ்சிருக்க அகாடமிக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா மிஸ்ட்ரி அகாடமின்னு சொல்லுவோம். அர்த்தம் அதெல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் செய்ய போறது இல்லை. நமக்கு தேவை படிக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த அகாடமி வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஆன்லைன் மூலமாக பல மாணவர்களுக்கு கணிதம் மற்றும் சயின்ஸ் ஐசிடி பாடங்கள் நடத்தி கொண்டு வந்தது. ஸோ இப்ப என்னட்ட படிக்கிற பிள்ளை என்னட்ட கிட்டத்தட்ட தற்பொழுது மட்டும் 250 கிட்ட பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் ஒரு மெட்ஸ் பக்கத்துல அழிக்க வச்சுக்கேன். ஸோ அவ்வளவு பேரும் கேட்டதுக்கு அடிப்படையில் நான் உங்களுக்காக ஒரு ஃப்ரீ செமினாரை முதலாவது அரேஞ்ச் பண்ணேன். ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஓலெவல் செய்யற டைம்லயும் பார்க்க எனக்கு வந்து ஓலெவல் செய்யற டைம்ல இஸ்லாம் பாடத்துல வந்து புத்தகத்தை எடுத்தா கிட்டத்தட்ட அப்படிதானே சார், ஒரு 10ஆம் ஆண்டுல ஒரு 30 பாடம், 11ஆம் ஆண்டுல ஒரு 30, மொத்தம் 60 பாடத்துக்கிட்ட வரைக்குமே.
32 முடிக்குது. ஓ 60-62 பாடத்தை எப்படா படிக்கிறேன்னு இருக்கும்போது அந்த டைம்ல எங்களுக்கும் இப்படி ஒரு செமினாரை எனக்கு சார் நேம் மறந்துட்டு அவர் வந்து செஞ்சார். அந்த கடைசி டைம்ல இஸ்லாம் பாடத்தை நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்ல படிச்சுட்டு இருந்தாலும் எப்படித்தான் இருந்தாலும் இஸ்லாம் பாடத்தை இலகுவாக்கி அந்த கடைசி டைம்ல சொல்லி தரத்துக்கு ஆட்கள் வந்து மிச்சமே குறைவா தான் இருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கும் அப்படி ஒரு சார் கிடைச்சாரு. அது மாதிரி தான் அவங்களுக்கும் தாரிக் சார் வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்காரு. நிறைய பேர் சார் இதுக்கு என்னன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போடுறீங்க. நீங்க சாருக்கு போடுறேன்னு நினைச்சு எனக்கு போடுறீங்க. எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. சரியா சார் வந்து சொல்லுவார் உங்களுக்கு. பட் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த செமினார்ல எங்களால கவர் பண்ண முடியும். இப்ப பாருங்க 300 பேர் இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா, இப்படி உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா, சாரி திஸ் செமினார் வில் பி கண்டக்டட் இன் தமிழ் மீடியம் ஒன்லி. சார் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் கொண்டு போவார். இங்கிலீஷ் மீடியம் வி கான் டூ தட். இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்ல செய்யறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் எங்களுக்கு வந்து குறைவு. அவ்வளவு ஃப்ளூவன்சியா நாங்கள் கழிச்சு உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு வரோம் கஷ்டம் தான். ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா இப்ப 300 பேர் ஜாயின் ஆவாங்கன்னு தெரிஞ்சுன்னா நான் என்னோட மத்த லிங்க் எடுத்து வந்திருப்பேன். 500 பேர் ஜாயின் ஆகிற லிங்க். ஸோ தெரியா இவ்வளவு பேர் ஜாயின் ஆவாங்க இவ்வளவு பேருக்கு இப்படி ஒரு தேவை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு தந்திருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இந்த செமினார் இருந்திருக்கும். அடுத்த என்னோட கிளாஸை பத்தியும் கேட்டிருந்தீங்க. மெக்ஸ் கிளாஸ் வந்து ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லா முடிஞ்சு நியூ பேட்சுக்கான அட்மிஷன்ஸ் வந்து February 11 நான் செமினார்ஸ் தொடங்குவேன். 4 செமினார் கண்டினியூஸா நடத்துவேன். அதோட சேர்த்து February 24க்கு மாதிரி என்னோட மெஜிக் செமினார் போன முறை அந்த 20-30 மார்க்ஸ் கடைசி டைம்ல ஒரே ஐடியா புஷ் பண்ணி இப்ப எஸ்ல என்னவெல்லாம் சிக்கு பிக்கு போன அந்த செமினார் எல்லாம் நடக்க போகுது. அது February 24க்கு மாதிரி நடக்கும். இதை பார்க்காதீங்க. இது வந்து எங்களுக்கு இருக்க கலண்டர் படி 30 நாள் தான் இருக்கு எங்களுக்கு. என்ன நாங்க அது நான் ப்ரொஜெக்ட் செய்யறதால ப்ரொஜெக்டின் படி. ஸோ இப்போ உங்களுக்கு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தாரிக் சார் தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 செமினாரா சார்? 4 செமினார் மாதிரி போட்டு உங்களுக்கு முழு இஸ்லாம் பாடத்தையும் நீங்க எக்ஸாமுக்கு படிக்க தேவையில்லை. சொல்றேன் நீங்க எக்ஸாமுக்குன்னு சொல்லி இஸ்லாம் பாடத்துக்குன்னு தனியே 4 எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்லயே சேரை பத்தி புரிஞ்சிருக்குமே. புரிஞ்சா எல்லாருக்கும் சேரை பத்தி புரிஞ்சு எனக்கு ஒரு மெசேஜ் அடிச்சிருங்க. அன்மியூட் ஆப்ஷன் தரையலா 300 பேர் இருக்கிறதால சரியா? ஓ நான் சொன்னேன் தானே அவரை பத்தி. ஓகே நான் சேரை பத்தி சொல்றதை விட உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தாங்க. இன்னைக்கு நான் அதுக்குள்ள எல்லாம் ஃபுல்லா முடிச்சுவேன். சார் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து 4 செமினார் வந்து செய்வாரு. ஏன் அப்படின்னு சொன்னா சார் ஒரு A-level டியூட்டர். அவங்களோட A-levelல ஆர்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா ஆன்லைன்ல கிடைச்சிருக்க ஒரு சார். அதாவது இப்ப நான் ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் இப்ப கரண்டா ஒரு எக்ஸாம்பிள வந்து நான் இப்ப பேச சொல்லுவேன். அவங்க மைக்கை மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுவாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா செமினார்ஸ் நடக்கும். Sorry for that, I am not going to give the recordings because of that there are like 200 students are trusting me and joining with my academy as a paid student. ஆக என்னிடம் இணைந்து படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நான் ரெக்கார்டிங்கை வழங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன். என்ன நம்பி வந்திருக்காங்க. நீங்க இப்பதான் நம்பி வந்திருக்கீங்க. இனி நீங்க என்னோட ஸ்டூடெண்ட் கீழே எங்களோட அகாடமி கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து எந்த நடந்தாலும் எந்த ஒரு தங்குதலையும் இல்லாம சும்மா அந்த ரெக்கார்டிங் 2 நாள் அழிஞ்சிரும் 3 நாள் அழிஞ்சிரும் அப்படிலாம் தர மாட்டோம். We will give recordings for entire full recordings உங்களுக்கு வந்து நாங்க தருவோம். தொடர்ந்து 4 செமினார் இருக்கும். அது ஒரு பெய்ட் செமினார் தான் இருக்குன்னு சொன்னா முழு இஸ்லாம் பாடத்தையும் நீங்க திரும்ப போய் படிக்க தேவையில்லை. ஒரே ஷாட்ல ஃபுல்லா படிச்சிருவாரு சார். நீங்க அதை மட்டும் படிச்சாலே போதும். டைரக்டா போய் எக்ஸாம் எழுதுறதும் எடுக்கிறது தான் வேலையாയിരിக்கும். சும்மா எடுக்கலாம். நானும் அதே மாதிரி தான் அந்த கடைசி டைம்ல நடந்த செமினாரை வச்சுக்கொண்டு எடுத்தவன் தான் ஓரளவு படிக்கும்போது. ஸோ உங்களுக்கு வாழும் எக்ஸாம்பிளா இப்ப சேர்ட்ட படிச்சு அவங்களோட எல்லா விஷயத்தையும் அவங்க என்ன இதா இருக்காங்க அப்படின்ற எல்லா இன்ட்ரோடக்ஷனையும் ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள சொல்லுவாங்க. கிவ் மீ டைம். சார் வந்து சேரால முடிஞ்ச அளவு கொஸ்டின்ஸை செஞ்சு தருவார். உங்களுக்கு 40 செய்யணும்னு இருக்கிறது இது இல்லை. 40 செய்வார். யாருக்கு அவரை நம்பி போறாங்களே ஃபுல்லா செஞ்சு கொடுக்கலாம். இந்த இருக்கிற பெர்டிகுலர் டைமுக்குள்ள we have to do ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் செஞ்சாலும் அதுல ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம மாறணும். ஸோ நான் அவங்கள அன்மியூட் பண்ணி பேச சொல்றேன். ஸோ நீங்க பேசுங்க ஒருக்கா. மிஸ் நீங்க பேசுங்க. உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் வந்தீங்க பாருங்க ஸ்கிரீன்ல. ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? கேக்குது. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாருன்னு ஒருக்கா சொல்றேன். நான் தாரிக் சார்ட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் நான் கல்வி யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் கிராஜுவேட் அண்ட் நான் A-level ஆர்ட்ஸ் செஞ்சது. அட் த சேம் டைம் என்னோட சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிராஃபி அண்ட் இஸ்லாம். ஸோ சார் கிட்டத்தட்ட எனக்கு மோர் தென் 6-7 இயர்ஸ்க்கு மேலே தெரியும்.
நான் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்குன்ற வகையில் நான் சஜஸ்ட் பண்ற இஸ்லாம் பாடத்துக்குன்னு சொன்னால் அது நான் படிச்ச சார் தான், தாரிக் சார் தான் நான் சஜஸ்ட் பண்றது. ஸோ கிட்டத்தட்ட எங்க நிக்கல 300 பேர் கிட்ட மாதிரி பிள்ளைகள் ஜாயின் ஆகிக்கிறீங்க. என்னோட வெல் விஷஸ் என்னன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இன்ஷா அல்லாஹ் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இப்ப நீங்க செமினார்ல ஜாயின் ஆகுங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த செமினார்லயே ஃபுல் கிளியர் எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று எடுத்துலாம் லாஸ்டா. அண்ட் எனக்கு சேர பர்சனலாகவும் தெரியும், அண்ட் ஸ்கூல்ல நான் படிக்கிற வகையிலையும் சரி தெரியும் சார். அந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பர்சன். எனக்கு உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குதுன்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்டா படிங்க. நீங்க மட்டும் இல்லாம இதை நீங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. இந்த லிங்க்களை எல்லாருக்கும் அனுப்பி எல்லாரையுமே செமினார்ல கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ இது பெஸ்டா இருக்கும். நானும் எப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சர்ட்டை படிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் இஸ்லாம்ல சரினே அப்படி புஷ் பண்ணுவார். கிட்டத்தட்ட எனக்கு 74 75 அப்படி ஒரு போர்டர்ல வந்து நிற்கும். சார் சொல்லுவாரு, எப்படின்னா லுஃப்ரா இது போதாது, ஏ தான் வரும். அப்பயும் சார் சொல்றது இல்ல இல்ல நீ ஏ எடுக்க மாட்டேன், இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சார். அப்படி ஒரு அந்த சர்ட டியூட்ல இருந்து நான் யார்ட்டையுமே எதுவுமே கிளாஸ் போக இல்லை. சர்ட்டை மட்டும் தான் கிளாஸ் போனேன், சர்ட்டை மட்டும் தான் படிச்சேன். ஈவன் ஸ்கூல்ல படிச்சு தர சர்ட்டை கூட நான் படிக்கல, இஸ்லாம் படிக்கல. அது சாருக்கு நல்லாவே தெரியும் நான் படிக்கல. பிகாஸ் அவரோட படிப்பு எப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நான் படிச்சதே தாரிக் சர்ட்ட நோட்ஸை மட்டும், தாரிக் சர்ட்டை தான் எல்லாமே செஞ்சது. படிச்சு மாஷா அல்லாஹ் 3A எடுத்து தான் நான் கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகினேன். ஸோ இஸ்லாம்லேயும் ஏ தான் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நான் நினைக்கல, பிகாஸ் எனக்கு அவ்வளோ ஒரு பயமா இருந்தது. ஃபுல் சப்போர்ட், ஃபுல் ஹார்ட் ஒர்க் சர்ட் சப்போர்ட்ல இருந்தா கிடைச்சிது. நான் இப்போ ஒர்க் பண்றேன், கிராஜுவேட் ஆகி இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறதுக்கு நான் படிச்சு தந்த சாரும் ஒரு காரணம். ஸோ ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார், அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே நல்லா படிச்சு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்காக எல்லாருக்குமே விஷ் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே பிள்ளைகள், நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பேசினதை. எல்லாரும் கேட்டுச்சு. ஸோ ஃபைன். இது வந்து வாழும் எக்ஸாம்பிள கூட்டி கொண்டு வந்து காட்டுறது தான் என்னோட கிளாஸ்ல. என்னோட படிக்கிற 250 பேருக்கும் லைவா போன ஸ்டோரி போட்டுட்டு இருந்தேன். இவர் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட 154 பேரோட ரிசல்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். மிச்சம் 50 பேர் தலைமுறை போன வச்சுல எங்க போனாலும் ரிசல்ட்ஸ் இருக்குமே தெரியல, நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அரௌண்ட் வந்து நான் 40 பேர்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட கவரேஜ் அடி வாங்குது போல. சரியா? 40 பேரோட ரெக்கார்ட் எனது ஸ்டோரிஸ், அதாவது எப்படி அவங்க ஃபெயில்ல இருந்து நான் இதாக்குனேன். சேரும் அதே போல இவங்களை எப்படி மாத்தினாங்க. அதாவது கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு போறது பல பேரோட கனவா இருக்கிற விஷயங்கள். அதை நினைவாக்குறதுக்கு ஒரு ஆளா தான் அவர் இருந்தவர். அதுவும் ஏ லெவலுக்கு அவ்வளவு செஞ்சால் ஓ லெவலுக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஸோ கண்டினியூஸா 4 செமினார்ஸ் நடக்க போகுது. சேம் டைம் தான் மிஸ் ஆகிறார்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் தரப்படும், கட்டாயமா தரப்படும். ஸோ கட்டாயமா வந்து ஜாயின் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும், இது விளங்காது, அதுல ஃபோன் நம்பர் சீக்கும். ஸோ ஃபோன் நம்பரை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோட மெட்ஸ் கிளாஸ்ல இப்போ ஜாயின் பண்ணல, அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு நியூ அட்மிஷன்ஸ் மீன்ஸ் நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து February 10th வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வந்து செமினார், மெஜிக் செமினார்னு சொல்லி நான் வந்து கூட்டி தந்து, நான் வந்து உண்மையை மட்டும் சொல்லி படிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த பூமர் அட்வைஸர் தந்துட்டு இருக்கல, அவங்களுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் இது செஞ்சாரு, அப்துல் கலாம் இது செஞ்சாரெல்லாம் தர இயலாது. உண்மையா நடக்கிற எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இந்த கதை இதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தர்றது. ஸோ உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே எவ்ரி1 மெசேஜ்ல என்னோட நம்பர் எல்லாமே வரும். அடுத்த அட்மின்ல என்னோட இருக்கும். ஸோ ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு ஒரு டைம் வந்து பேசுறதுக்கு. ஸோ சார்கிட்ட படிச்சு கொடுங்க. சார் நான் ஸ்பாட்லைட் போட்டுட்டு நான் என்னோட ஆஃப் பண்ணிக்கொள்றேன். நான் இருப்பேன் அப்படியே. நீங்க 9 வரைக்கும் நடத்துங்க சார். 9 வரைக்கும் நடத்துங்க சார். இவனே சொல்லுவானு எத்தனை மணிக்கு முடிப்பீங்கன்னு கேட்பானு. சார் எனக்கு இன்னொரு கிளாஸ் நான் லீவ் ஆகவான்னு கேட்பானு. புதுசா கேள்வி கேட்பானு. நீங்க என்னமோ படிச்சிடும் போது இதுல என்னது பாதுகாப்பு கோதுற துவா என்னன்னு கேட்பானு. சரியா? இவனுக்கு இப்படித்தான். இவனுக்கு அந்த விஷயம் என்னவோ அதை நீங்க ஃபுல் அண்ட் ஃபோக்கஸா கொடுங்க. அவனுக்கு வித்தியாசமா டவுட் கேட்பானு. இதுக்கும் என்ன சொல்றது, இதுக்கும் உள்ள இருக்கிற மூளைக்கு சம்சமே இல்லாம வந்திருக்கும். ஸோ அதுகளை பத்தி கண்டினியூ அதை பார்க்காம சார் நீங்க வந்து அந்த பாடத்தை ஃபுல்லா இவனால கிளியர் பண்ணி விடுங்க. என்ன நம்பி நிறைய பேர் இதில் ஜாயின் ஆயிருக்காங்க. ஏன்னா என்னோட பேரை கேட்டுட்டு வந்து சேர் வச்சிருக்காரு, அப்போ நல்லதா இருக்குமேண்டு. ஸோ நீங்க படிச்சாரு, நான் அங்கே ரோட்டோட்டாக கேட்டுட்டு தான் வந்தேன் இங்க வரைக்கும். அப்படியே கேட்டு வந்தேன், ஜாயின் ஆகிறேன். ஸோ ஒரு கட்டாயம் படிங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து பிள்ளைகள் செமினார் முடிஞ்ச உடனே பார்த்துக்கொள்ளுங்க. பவர்ஃபுல்ல அகாடமியில பவர்ஃபுல் தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து கட்டாயம் செமினார் முடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு அனுப்புங்க. ஸோ மற்ற ஆட்களுக்கும் நம்ம தெரியப்படுத்துவோம், சேரை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்வோம்.
ஸோ இதோட நான் முடிச்சுக்கொள்றேன். சாரி அவங்களோட 10 நிமிஷத்தை எடுத்ததுக்கு. கணக்கு வேலையில 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகிட்டீங்க. நான் கொஞ்சம் கழிச்சு வேஸ்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. சரி ரைட். இங்க பாருங்க புள்ளகள், சரியா? நாங்க குயிக்கா 9 மணிக்குள்ள எவ்வளவு முடிக்கணுமோ அவ்வளவு முடிக்க பார்ப்போம் விஷயத்தையும். விதமா யவுமுல் கியாமா, யவுமுல் ஆஹிரா ரெண்டும் மறுமை நாளை குறிக்கும். சரியா? நிலைத்து நிற்கக்கூடிய நாள் இறுதி நாள்னு சொல்லுவாங்க. சரியா? அரபுல காமாண்டா எழுந்து நின்றான், எழுந்து நிற்கக்கூடிய நாள், நிலையா நிற்கக்கூடிய நாள். ஆஹிராண்டா லாஸ்ட், இறுதி நாள். அமைதி அடைந்த சாந்தமான உள்ளம், கல்புல் முத்தும இன்னா, அதுவும் உள்ளம் சாமடைந்த உள்ளம். நாங்க படிச்ச நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் முத்தும இன்னான்னு வருது. இது ரெண்டும் சேம், ஒரே மீனிங் தான். ஈமான் குஃபுர். ஈமான்ன்றது ஒரு கருத்து, நம்பிக்கை. குஃபுர்ன்றது இறை நிராகரிப்பு, இல்லையா? அப்ப அது என்ன வரும்? ஈமான் குஃபுர்னு சொல்றது அது வித்தியாசம். அது மட்டும்தான் இன்னைக்கு அப்படி வாரத்தை நாங்க பாக்குறோம். சரியா? ரைட். அஹ்லாக்குல் ஹசனா, மகாரிமுல் அஹ்லாக், இது ரெண்டும் நல்லொழுக்கத்தை குறிக்கும், இல்லையா? அஹ்லாக்குல் ஹசனா, மகாரிமுல் அஹ்லாக்ன்றதும் நல்லொழுக்கத்தை குறிக்கும். அப்ப இதுல ஈமானும் குஃபுரும் தான் எதிர்ப்பதம். சரியாமா? ரைட். அப்ப அதுக்குள்ள ஆன்சர்ஸ் நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஈமானும் குஃபுரும் 3வது பதில நீங்க வரும். சரியா? ரைட். நான் இப்ப 14வது கேள்விக்கு போறோம். கொஞ்சம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இதுல பாருங்க, பிற சமயத்தவர்களை மதித்து வாழுதல், நடுநிலை பேணுதல் போன்ற இஸ்லாத்தின் போதனையாகும், இல்லையா? நாங்க வாழப்போல ஏனைய சமூகத்தோடும் சேர்ந்து வாழணும், அவங்களே மதிச்சு வாழணும், அதே போல நடுநிலை பேணணும். சரியா? ரைட். இப்ப இது இவை வசதியா சார்ந்தது, அவுலவியா சார்ந்தது, தஸ்கியா சார்ந்தது, இலாஹியா சார்ந்தது. வசதியா, சரியா? அதாவது நடுநிலை என்று வாரதை வசதியாக தான் குறிக்கும். ஆகவே அவுலவியா என்று சொல்றது முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பாடம் புக், இல்லையா? முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயம். உதாரணத்துக்கு தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் மயங்கி விழுந்தா தொழுகையை விட்டுட்டு நாங்க அவரை காப்பாற்றணும். அது முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய விஷயத்துக்குள்ள வரும். ரைட். இன்னைக்கு வசதியானது சமநிலையா கொண்டு போகணும், நடுநிலையாக இருக்கணும். சரியா? அப்ப இதுக்கு 14வது முதலாவது பதில் வரும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். இதுல வேற தஸ்கியான்னு சொல்றது உள பரிசுத்தம், தஸ்கியத்து நஃப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்தல், இல்லையா? அது இலாஹியாத்ன்றது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. சரியா? இலாஹியாத், சம்இயாத், ரூஹானியாத்னு வருமே, அது உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல வர வேண்டியது வசதியா, நடுநிலை சார்ந்தது. அடுத்ததுமா இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது சும்மா ஜென்ரலா வார ஒரு கேள்விதான். அந்த குர்ஆன் வசனங்களோட எங்களுக்கு டச் ஈக்கணும் பகுதி. வாலிப வயதில் கற்பொழுக்கம் பேணிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இல்லையா? கற்பொழுக்கம் பேணிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்க தீவன். சரியா? சமூகத்தை அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை செய்த மூசா நபியை வரலாறு. சரியா? மூசா நபியின் வரலாறு சூரா அஹ்ராஃப்ல வருது. சி, ஷிர்கில் ஈடுபட்ட அந்த பாதுகாத்த இப்ராஹிம் நபியில வரலாறு. அடுத்தது பி, சூரா பக்கரா. சரியா? அரசு அத்துமீறல் இருந்து ஈமானை பாதுகாத்துக் கொண்ட வாலிபர்கள், இதுக்கு சொல்லுவாங்க குகைவாசி. குகைவாசிகள் வரலாறு சூரத்துல் கஹ்ஃப். அந்த குகைக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சாங்களே வாலிபர்கள், அதை பத்தி பேசுறது குகைவாசி பத்தி பேசும் சூரா கஹ்ஃப். சரியா? அப்ப விட DCBA மார்க் பண்ணிக்கொள்ளும். DCBA. அடுத்த கேள்விக்கு போற பாத்துக்கலுங்க. உமர் அலி அவர்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் இடையே இடம்பெற்ற உமர் சாசனம். சரியா? பிரேக் எப்படி பிரேக் எடுக்கிறது அப்படியே நாங்க படிச்சுட்டு போவோம், டைம் இல்லை. சரியா? இதை முடிக்கிறதுக்கு நான் பார்க்கணும் 9 மணியோட நிப்பாட்டுறது. அதனால கொஞ்சம் படிங்க. சரியா? அடுத்தடுத்த செமினார்ஸ்ல டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சரியா? ரைட்.
உமர் அலி அவர்களுக்கும் கிறிஸ்தவருக்கு இடையே சரியா உமர் சாசனம் எங்கே நடைபெற்றது? குதுஸ் பைத்துல் மக்தஸ்ல நடைபெற்றது. இந்த பாடம் புனித இந்த புனித பயணம் மேற்கொள்ள முடியுமான மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, அதே போல இன்னொரு பள்ளிக்கு தானே மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, காபத்துல்லா. அதுல மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி விளங்கப்படுத்தக்குள்ள இது வருவது. உமர் அலி அவர்கள் அதை கைப்பற்றாங்க. கைப்பற்றின பிறகு அங்குள்ள கிறிஸ்தவருக்கும் உமர் அலிக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று நடக்குது. அந்த உடன்படிக்கையை தான் சொல்றது உமர் சாசனம். குதுஸ்ல நடந்துச்சு. குதுஸ்ன்றது பைத்துல் மக்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸால நடந்தது. சரியா? அதை மார்க் பண்ணிக்கொண்டா சொல்லு. அடுத்தது தர்பியா. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க இந்த சொல்ல. தர்பியா, தர்பியத் கொடுக்கிறது. உடற்பயிற்சி வராது. இறையச்சம் வந்து தக்குவா. இறையச்சம்னு சொல்றது தக்குவா. ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பயிற்சி. பாவ மீட்சி வந்து தௌபா. பாவ மீட்சி வந்து தௌபா. இதுதான் பதில். சரியா? பதில் வந்து இதுதான். தர்பியத் கொடுக்குறது ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பயிற்சிக்கு தான் சொல்லுவாங்க. உமர் அலி அவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில நடந்தது. சரியா? அங்க வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் இடையில நடந்தது. உங்களோட புக்ல பரட்டி பாருங்க. சரியா? யூதர்கள் இல்ல, கிறிஸ்தவர்கள். ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பயிற்சி. சரிதானே? இதுதான் வரும் தர்பியான்னு சொல்றாங்க. அடுத்தது சையத் அஹ்மத் கான் என புகழ்ந்து பேசப்பட்டவர். சரியா? டிபி ஜாயா. அதுதான் வரும். சரியா? அறிஞர் டிபி ஜாயா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இது வந்து இந்த இலங்கையில சேவை செஞ்ச 2 பேர் இருக்கிறாங்களே. சரியா? ஒன்று வந்து யாரு? சித்தி, அடுத்தது டிபி ஜாய். அப்ப இதுல டிபி ஜாய் தான் பதில். சரியா? 18வதுக்கு 4வது ஆன்சர். அடுத்தது 19வது கேள்வி. அல்லாவின் கட்டளைகளை கொண்டு உனது ஆசைகளை விட்டும் வெறுமையாகி நில். அறிவை சுமக்கும் பாத்திரமாக நீர் மாறுவதற்கு தகுதி பெறுவார். இந்த மெய்ஞான கருத்தை சொன்னவர் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. 4வது. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. இதுல கூற்று ஆளு நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இது கொஞ்சம் பாடமாகத்தான் வேணும், அல்லது அந்த ஆள் யாருன்றது தெரியத்தான் வேணும். சரியா? ரைட். இது கொஞ்சம் பாருங்க. மகனின் மனைவி மஹ்ரமீரா நீங்க படிச்சிருக்க. திருமண உறவால் மஹ்ரமாக்கப்படுறாக்கள், குடும்ப உறவால் மஹ்ரமாக்கப்படுறாக்கள், பால்குடி உறவால் மஹ்ரமாக்கப்படுறாங்க. சரியா? இப்ப எந்த மகன் கல்யாணம் முடிச்சு வாரத்தால அவன் வைஃப் வந்து எனக்கு மருமகளா திருமண உறவு. சரியா? மத்தாக்களுக்கு என் ஸ்கிரீன் விளங்குதா? ஒரு ஆள் போட்டு ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? மத்தாக்களுக்கு என் ஸ்கிரீன் விளங்குது? ஆன்சர் பண்ணுங்க. எஸ் சார். அப்ப யாருல பிரச்சனை? அவங்கள பிரச்சனை. சரியா? ரைட். நீங்க அவதானீங்க. சரியா? அப்ப இது வந்து அப்ப எங்களுக்கு பாருங்க, குடும்ப உறவு வராது. குடும்ப உறவுன்னு என்ன? உதாரணமா ஒருவருடைய மகள், ஒரு ஆண்ட மகள் வந்து குடும்ப உறவால ஹராமாக்கப்பட்டாள். ஒரு ஆண்ட தாய். திருமண உறவு வந்தா எங்களுக்கு இப்பதான் அதுதான் பாக்குறோம். கல்யாணம் முடிச்சு வாரத்தான் எனக்கு ஹராம். அப்ப எங்கட மகண்ட மனைவி எனக்கு ஹராம், என் பேரண்ட மனைவி எனக்கு ஹராம். சரியா? ரைட். ரத்த உறவும் குடும்ப உறவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்ப இதுக்கு வந்து திருமண உறவு தான் வரும். 20க்கு 2 ஆகுது.
21 இஸ்லாமிய அகீதாவில் பத்தொன்பதாவதுக்கு ஆன்சர் சரியா? 19வது ஆன்சர் 4 சரியா? முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. மார்க் பண்ணி கொடுங்க சரியா? ரைட். புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஜின்கள், மலக்குகள், ரூஹு இவங்களை பத்தி பேசுற பகுதி வந்து read this without sound. ஒவ்வொன்று வந்து கொண்டிருக்கும், நாங்க பார்த்து கொண்டிருப்போமா, அது டைம் பேசி கொண்டிருக்கு சரியா? ரைட். அப்ப ஜின்கள், மலக்குகள், ரூஹ பத்தி பேசுறது வந்து ரூஹானியாத்துக்குள்ள வரும். நீங்க படிச்சிருப்பீங்க. நுபுவாத்துக்குள்ள என்ன வரும்? நபிமார்கள், ரசூல்மார்கள், மோஜிசா வரும். சம்இயாத்துக்குள்ள என்ன வரும்? மறுமை வாழ்க்கை சரியா? விசாரணை, அதெல்லாம் சம்இயாத், அவருடைய வாழ்க்கை, அதெல்லாம் வரும் சரியா? ரைட். 20வதுக்கு ஆன்சர் கேட்கிறாங்க. 20வதுக்கு 2வது ஒன்னொன்னா எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணல, சொல்ற நேரம் பாக்குறீங்க. 20வதுக்கு 2வது சரியா? ரைட். இதுக்கு 21வதுக்குமா ரூஹானியாத்து வரும் சரியா? ரூஹானியாத் சரியா? புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஜின், மலக்கு, ரூஹு பத்தி பேசுகிறது. ரைட். இப்ப இதுகளுக்கு உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க. நுபுவாத்துக்கு போடுங்க. நபி, ரசூல் சரியா? நபிமார்கள், ரசூல்மார்கள், நுபுவாத். சம்இயாத்துக்குள்ள மறுமை, சுவனம், நரகம் அதெல்லாம் வரும். இலாஹியாத்துக்குள்ள அல்லாஹ், கலா, கதிர் அந்த மாதிரியான விஷயங்கள் இலாஹியாத்துக்குள்ள வரும் சரியா? இதுக்கு விட வந்து ஒன்று. சொல்றோம் இது முடிய நான் உங்களுக்கு இதுக்கு பிறகுள்ள செமினார்ஸ்கள் எப்படி செய்ய போகிறோம், எந்த மாதிரி செய்ய போகிறோம், எல்லா டீட்டெயிலையும் குரூப்ல போடுவோம் சரியா? இன்ஷால்லா அதையும் ஜாயின் ஆகும் சரியா? ஓகே. இப்போ நாங்க பாடத்துக்கு போவோம், அது போல எல்லாம் சொல்றோம் உங்களுக்கு. சார் நம்ம வந்து 25 கேள்வி மட்டும் செய்யணும் இன்ஷால்லா இன்றைக்கு. ஓகே. சார் அவங்களோட செய்யணும், அவ்வளோ டயர்ட் ஆயிடுவான்னு 2 கேள்வி படிச்சாலே படுத்து நிறுத்த சொல்றாங்க. ஓகே சார். 25 கேள்விக்கு செய்வேன் சார். அதுக்கப்புறம் நீங்களும் 2 மணி நேரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆல்ரெடி கிளாஸ் முடிச்சிட்டு வந்து நீங்களும் நம்ம நீங்க 25 கேள்வி மட்டும் செய்யுங்க சார். அது வரைக்கும் நடத்துவோம். நடத்திட்டு நம்ம மிச்சத்தை செமினார்ல குரூப்லயும் போட்டுவிடுவோம். நான் 25க்கு போறோம். நான் அடுத்த கிளாஸ் எப்படி செய்ய போறேன்ற ஒரு ஸ்லைட் ஒன்று போட்டிக்கிறேன், அதை காட்டுறேன். அதையும் செஞ்சுடுவோம். ஓகே. அந்த பேக்கேஜை காட்டிட்டு அது போல நாங்க செய்வோம் சரியா? ஓகே சார். ஓகே. இதுல பாருங்க 22வது உமர் அலி அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய பணி சரியா? உமர் அலி உங்களுக்கு தெரியும், 4 கலீஃபா ஒரு அட்டவணமாய் அடிச்சுக்கலாம். எனக்கு டீக்குது இன்ஷா அல்லாஹ். கிளாஸஸுக்கு வார ஆட்களுக்கு நான் அந்த அட்டவணையை உங்களுக்கு தருவேன். இப்ப அது பொறுப்பை காட்டுறேன். இதுல வந்து ஹிஜ்ரி ஆண்டை அறிமுகப்படுத்தினால் உமர் அலி. ஓகே. குர்ஆன் நூலுப்படுத்தினால் அபூபக்கர் அலி. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க சைட்ல. கடற்படை உருவாக்கம் உஸ்மான் அலி. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கான்ஸ்டாந்தினோபிளை வெற்றி கொண்டவர் சரியா? கான்ஸ்டாந்தினோபிளை வெற்றி கொண்டவர் என்று வார நேரம் அதுக்கு வந்து 22வதுக்கு பதில போட்டுக்கொள்ளுங்க. முஹம்மத் ஃபாத்திஹ்னு போட்டுக்கொள்ளுங்க சரியா? முஹம்மத் ஃபாத்திஹ் 4வது. அப்ப இதுல வந்து உமர் அலி தான் ஹிஜ்ரி ஆண்டு. உங்களுக்கு தெரியும் உமர் அலி மஜ்லிஸ் ஷூரா உருவாக்கினாரு, ஹிஜ்ரி கலண்டரை உருவாக்கினாரு, பைத்துல் மால உருவாக்கினாரு. இப்படி நிறைய இருக்குது சரியா? ஆகவே அதுல ஹிஜ்ரி ஆண்டை அறிமுகப்படுத்தியவர் உமர் அலின்னு போடுங்க சரியா? 22க்கு முதலாவது ஆன்சர். அடுத்தது 23க்கு சரியா? தர்தீபு திலாவத் கொஞ்சம் பார்ப்போம். 25 வரை பார்ப்போம். எனக்கு சில நாட்கள் கேட்டாங்க பிரேக் இல்லையாண்டு. ஓகே, நாங்க டயர்ட் ஆவீங்க எனக்கு தெரியும். நாங்க இதுக்கு 25ஓட சில விஷயங்களை கலப்போம் சரியா? தர்தீபு திலாவத் நாங்க அப்பதான் பார்த்தோம். அல் குர்ஆன் வசனம் ஓதப்படும் ஒழுங்கு அப்பதான் பார்த்தோம் வந்து
தர்தீபு நுசூல் தர்தீபு திலாவத்துக்கு 2 இருக்குது. சரியா? ரைட். அப்ப தர்தீபு திலாவத்துன்னு சொல்றது ஓதப்படும் ஒழுங்கு. அல் குர்ஆன் ஓதப்பட்ட ஒழுங்கு, அல் குர்ஆன் இறங்கப்பட்ட ஒழுங்கு. உங்களுக்கு தெரியும் தர்தீபு நுசூல் படி முதலாவது சூரா சூரா அலக். தர்தீபு திலாவத் படி முதலாவது சூரா சூரா ஃபாத்திஹா. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தர்தீபு நுசூல் படி இறங்கப்பட்ட ஒழுங்குல சூரா அலக், ஓதப்படும் ஒழுங்குல சூரா ஃபாத்திஹா. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். மற்றதெல்லாம் ஓகே. 24வது தவக்குல் என்பதன் மூலம் கருதப்படுவது. தவக்குல் தவக்கல் அல் குர்ஆன் நூலுப்படுத்தல் அபூபக்கர் அலி. அல் குர்ஆனை நூலுப்படுத்தினால் அபூபக்கர் அலி. சரியா? அபூபக்கர் அலியை போடுங்க. சரியா? ரைட். 23வது கேள்விக்கு பதில் என்ன? தர்தீபு திலாவத் என்பதன் மூலம் கருதப்படுவது அல் குர்ஆன் ஓதப்படும் ஒழுங்கு. 3வது நான் விடைய சொல்லல, மார்க் பண்ணிக்கோங்க. ஓதப்படும் ஒழுங்கு. சரியா? ரைட். ஓகே ஓகே. நாங்க வரும் அடுத்ததுக்கு வருமா? இப்ப 24வது தவக்குல் என்பதன் மூலம் கருதப்படுது. தவக்குல் என்று சொன்னா அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுதல். தவக்கல் து அலல்லாஹ் சொல்லுவோமே. அப்ப இதுல பாருங்க, அல்லாஹ்வுடன் பொறுப்பு சாட்டுதல், முயற்சியின் பின் அல்லாஹ்வுடன் பொறுப்பு சாட்டுதல். 3வது 24வதுக்கு 3வது. சரியா? ரைட். அடுத்தது லாஸ்ட் क्वेश्चन நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 25வது ஹசீனா. ஒரு நல்ல ஒரு கேள்வி பாருங்க. இது பிராக்டிகல் சம்பந்தம். ஹசீனா இளம் வயதிலேயே தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வாழ்ந்தார். ஹசீனாட வாப்பா மௌத்தா போயிட்டு உம்மாட்ட வளர்றா. அவள் மணப்பெண்ணான போது, அவள் கல்யாணம் முடிக்கிற நேரம் அவளுக்கு வழியாக வர பொருத்தமானது. அப்பதான் கேட்டீங்களே, வழிண்டா யாருண்டு? மணப்பெண்ணின் பொறுப்புதாரர். அப்ப பொண்ணுடைய வாப்பா தான் வழியா வரணும். இப்ப பொண்ணுடைய வாப்பா மௌத்துண்டா இதுல மிச்சம் யாரு பொருத்தம்ன்றதை பார்க்க போறோம். ஹசீனாவின் தாயின் சகோதரி. நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, தாயிட யாருமே வராது. தாயின் சகோதரனின் மகன் வந்தா வராது, தந்தையும் தான் வரும். சரியா? அப்ப ஹசீனாவின் தந்தையின் சகோதரர். சரியா? தாயின் வராது. அப்ப இதுக்கு பதில் வந்து 2வது தான் பதில். சரியா? செகண்ட் ஆன்சர். ஓகே, சரியா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 2வது. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். 25 முடிச்சுட்டேன். நான் உங்களுக்கு விஷயத்த சொன்ன மாதிரி நானும் கொஞ்சம் சொல்றேன்னு பாத்துக்கோங்க. கீழே நான் எடுத்துட்டு காட்டுறேன். இந்த மீதி கேள்வியை நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்துல செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு அறிமுகம் உண்டு. கேட்டீங்களே, ஜிசி ஏலவல் மாணவர்கள் இஸ்லாம் பாடத்தில் சித்தி எடுப்பதற்கான ஒரு வேலை திட்டம். சரியா? இந்த நிறுவனத்தால நானும் சேர்ந்து போட்ட ஒரு பிளான். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இங்க வச்சுக்கிறோம். நீங்க அவ்வளவு பேரும் மாஷா அல்லாஹ் சொலிடா எடுக்கலாம். எனக்கிட்ட ஒரு 4 MCQ பேப்பர் செஞ்சாலே உங்களுக்கு வேலை. சரியா? என்ன வேலை திட்டம் பாருங்க. ஓலவல் இஸ்லாம் செமினார்ஸ் தொடர் செமினார செய்வது. இப்படி ஒரு பிளான் ஒன்று பண்ணிக்கிறோம், ஐடியா உண்டு. சரியா? ரைட். இதுலமா இந்த தொடர் செமினாரில் செய்ய போற விஷயத்தை பார்த்துக்கோங்க. சரியா? என்ன நாங்க செய்ய போறோம்? எதிர்பார்க்கை வினாக்களுடனான 3 மாதிரி வினாப்பத்திரங்கள் முழுமையாக செய்விக்கப்படும். 3 மாடல் பேப்பர். சரியா? சரியா? இந்த செமினார் பேப்பர் இது மாதிரி 3 மாடல் பேப்பர் ஃபுல்லா நாங்க செய்வோம். சரியா? பார்ட் 1 பார்ட் 2 டிஸ்கஷன் ஃபுல்லா நடக்கும். அதுவும் எதிர்பார்க்கை கொஸ்டினோட. சரியா? ரைட். அடுத்தது பரீட்சைக்கு விடை எழுதுவது எப்படி என்பது பற்றியும் பூரண புள்ளிகளை பெறுவதற்கான வழிகாட்டல். உங்களுக்கு தெரியும், 18 வருஷமா பேப்பர் மார்க்கிங் போறதால ஒரு புள்ள எப்படி விடை எழுதினா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படி சொல்றது. சரி, செமினார்ஸ்லயும் அது செய்யுது. இது ஆக முக்கியம். இலகுவாக புள்ளிகளை பெறுறது, எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் இந்த செமினார்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். தொடர் செமினார். ரைட். அந்த விஷயம். அடுத்தது சித்தியை பெற்ற சில மாணவர்களது விடை பத்திரங்கள். எடுத்த 95, 98, 99 மார்க்ஸ் எடுத்த புள்ளகளோட ஆன்சரை பிடிஎஃப்ல நாங்க இதுல போட்டு காட்டுவோம். சரியா? எப்படி சரியா விடை எழுதணும்னு சொல்லி அந்த சில புள்ளகளோட விட பேப்பர் இருக்குது.
அந்த விட பேப்பரை நான் உங்களுக்கு காட்டுவேன். இந்த ஸ்டைல தான் நீங்க செய்யணும். அதுவும் உங்களுக்கு இந்த செமினார் தொடர்ல நான் செய்ய போறேன். ரைட். அடுத்தது இத காலத்தை பொறுத்த வரைக்கும் 8 ஹவர்ஸ் 8 மணித்தியாலம் 4 வகுப்பு தான் செய்ய போறோம். மிச்சம் இல்லை. அதுக்கு சும்மா அக்யூரேட்டா நாங்க டேட் போட்டிக்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் 7 to 9 மணி வரை இடையில ஒரு பிரேக் ஒன்று எடுத்து இப்ப 12ஆம் தேதி 19ஆம் தேதி 26ஆம் தேதி இப்படி போட்டிக்கிறோம். அன்னளவா போட்டிக்கிறோம். இந்த 4 நாளும் ஒவ்வொரு வெனிஸ்டேயும் இந்த கிளாஸ் நடக்கும். சரியா? ஏண்ட செமினார் சீரியல் நடக்கும். இது முடிய இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஹோப் ஒன்று வரும். எனக்கு இஸ்லாத்துல ஷுவரா எடுக்கலாம். 3 MCQ மேல நாங்க செய்வோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் டைமிங் தான் இன்னும் செய்வோம். நிலைமையை பொறுத்து. ரைட். அடுத்தது இந்த செமினார் சம்பந்தமா சார் நிறுவனமும் செய்யறதால ஒரு ஃபீஸ் ஒன்று நீங்க கட்ட வேண்டி வரும். சரியா? 4 கிளாஸுக்கும் 400 தர 1600 ரூபா வந்து நீங்க கட்டணும். இதுக்குள்ள டியூட் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரியா? அப்படி நீங்க ஏழுமாயிருந்தா இதுல நான் எனக்கு தெரியா நீங்க ஓகேன்னு சொன்னா இப்படியான ஒரு பிளானோட நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த செமினார்ஸ்ல எங்களுக்கு செய்யலாம். சரியா? அப்ப நீங்க மொத்தமாவே இன்னொரு தொகை ஒன்று செலவழிச்சு இஸ்லாம் பாடத்துல சொலிடா எடுக்கலாம் என்ற ஒரு ஹோப் உங்களுக்கு ஷுவரா வரும். ஏன்னா இந்த செஞ்சாக்கள் படிச்சாக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா வேணும். இப்படி ஒரு பிளானோட தான். சரியா? நாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம் டைம் இருந்தா இன்னும் செய்வோம். சரியா? டைம் இருந்தா இன்னும் செய்வோம். அதுல பிரச்சனை இல்லை. இப்படியான ஒரு பிளானோட போட்டு தான் நாங்க இதுக்கு போறோம். எப்படியும் இதுல செலாக்கள் அவங்களுக்கு தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஏதோ நாங்க போட்டிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க சேரோடையும் கதைச்சு கொள்ளுங்க. மின்ஹா சேரோடையும் கதைச்சு கொள்ளுங்க. இப்படி ஒரு பிளானோட இன்ஷா அல்லாஹ் நாங்க செய்ய போறோம். இதுல வாராக்கள் வந்து சேருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிடா உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க இஸ்லாம் படிக்கலையா பிரச்சனையே இல்லை. இதுக்கு பிறகு என்னோட படிச்சவங்களுக்கு எடுக்கலாம். அதனால நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இப்படி ஒரு பிளான் இதுல சில நேரம் முன்ன பின்னாவும் டேட்ஸ் டைம்கள் எல்லாம் இப்படி ஒரு ஐடியாவோட தான் நாங்க செய்ய போகிறோம். எடுக்கிற டாக்கெட் உள்ள பிள்ளைகள் ஒண்ணுமே படிக்கல சார் விளங்குது இல்ல சார்னா நீங்க யோசிக்கவே தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த புக்கை காட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் பேக்ல உங்களுக்கு சொல்லிடாக அதுல இருக்கலாம். அதுல நீங்க எந்த பயமும் இல்லை. அடுத்ததுமா இப்படி ஒரு புத்தகம் உண்டு. சரியா? ஓ லெவல் முழு பாடத்தையும் உள்ளடக்கின கேள்வி பதில் மீக்கிற ஒரு புக் கொண்டு நான் வெளியிட்டிருக்கிறேன். இதை ரிவிஷன் பண்ணினாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணலாம். இத புள்ளகள் வந்து போஸ்ட் எடுக்கிறாங்க. உங்களுக்கு அந்த சேர்ந்த குரூப்ல போடுறேன். இந்த புக்ஸ் வேணுமானாக்களும் இது புக்ஸ் விலை 400 ரூபா, போஸ்ட் செலவு 100 ரூபா 500 ரூபா. இது தேவையில்லை நீங்க எனக்கு சொன்னா நான் போஸ்ட்ல அனுப்புவேன். இது முழு ஓ லெவல் தான் முழு சிலபஸையும் உள்ளடக்கின கேள்வி பதில் மாதிரி உள்ள புக். சரியா? ரைட். இதை நான் உங்களுக்கு போடுவேன். ஓகே புக் ரைட் தான். சரியா? புக் நேம் வந்து வினாவிடை தொகுப்பு. சரியா? ஓ லெவல் இஸ்லாம் வினாவிடை தொகுப்புண்டு உங்களோட 33 32 பாடத்தையும் ஷோர்ட்டா ஒரே பார்வையில படிக்கிற மாதிரி போட்டிக்கிறேன். சரியா? தேவைன்னு நான் உங்களுக்கு போடுறேன். நீங்க மெசேஜ் போடுங்க. நீங்க தேவைன்னா எடுத்துக்கலாம். கடைசி நேரம் தானம்மா ஒரு வீக்குள்ளுக்கு ஒரு 5 நாளைக்குள்ள போஸ்ட்ல போய்த்தரும். ஒரு 40-50 புத்தகம் அனுப்பிட்டேன் போஸ்ட்ல. ரைட். அப்ப இதே மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இது போதும். சரியா சார்? ஓ சார் ஓகே பிள்ளை என்ன அப்படின்னு சொன்னா ஓகே 2 ஸ்கிரீனும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன பிள்ளை போஸ்ட் ப்ரைஸ் அது புக்கை வாங்கி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி போறது நல்ல விஷயம் உண்டு. தேவையானாக்கள் அந்த புக்கை வாங்கிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை கட்டாயம் யூஸ்ஃபுல்லான புக் உள்ளது. ஸோ அதையும் நீங்க எடுத்துக்கொள்ளையிலும் அதோட சேர்த்து செமினாருக்கும் ஜாயின் பண்ணாலும் என்னதான் நம்மகிட்ட ஒரு புக் இருந்தாலும் ஒருத்தர் வாயால சொல்லி கொடுக்குற மாதிரி உண்மையிலே வராது. அப்படிதானே சார்? நம்மளே இருந்து என்ன படிச்சோம் 400 ரூபா போஸ்ட்ல சேர்த்து 500 ரூபா. ரைட்டா? ஸோ அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ளையிலும் தேவையானாக்கள் அதையும் வாங்கிட்டு செமினாருக்கும் ஜாயின் பண்ணுங்க. செமினார் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம். கேளுண்டு என்னோட கிளாஸ்லேயும் மெட்ஸ்லேயும் அதுதான் நானும் சொல்கிறது. கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் தரோம். அந்த பொய்யா அந்த என்ன சொல்கிறேன் பொய்ன்னு சொல்ல வரல. அடுத்தாக்கில் இந்த ரிசல்ட் ப்ரூஃப் இல்லாமல் இது வரைக்கும் நான் அவ்வளோ ப்ரூஃப் போட்டிருக்கேன்னு சொன்னால் தனியாக 154 போஸ்டர் எடிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ பேர் என்கிட்ட படிச்சாக்க தான். ஸோ அதே மாதிரி சேர்ட்டையும் படிச்ச பல பேர் புத்தகத்தில் வைக்கிறாங்க. புத்தகத்தில் சேர்ற பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். சார் ஏ லெவல் இஸ்லாம் சொன்னா சார் என்ன மாதிரி இருக்காரு, சார் லெவல் என்ன அப்படின்னு. ஏ லெவல் இஸ்லாம் படிப்பிக்கிற தாரிக் சார் அப்படின்னு சொன்னாலே அங்க இருக்க மோஸ்டா ஏ லெவல் ஆர்ட்ஸ் படிக்கிற எல்லாருமே சார் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ சார் வந்து இளைஞர்கள் நிறைய இடத்துல போயிட்டு
அந்த ஃபைனல் டைமில் செமினார் செய்கிறது தேவையான டைமில் அவங்க கால் பண்ணும்போது சார் போயிட்டு செமினார் செஞ்சுட்டு வர ஒரு ஆள் தான். ஸோ கட்டாயம் நீங்கள் நம்பி ஜாயின் பண்ண இயலும். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு நான் செட்டில் போட்டுட்ருந்தேன், தேவையான இன்னொரு முறை போடுறேன். அதையும் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ள அதுண்டா அப்படின்னா எனக்கு மெசேஜ் போடுங்க, மெசேஜ் போடுறது மூலம் ஜாயின் பண்ண இயலும். அதோட சேர்த்து சார் உங்களுக்கு பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தந்திருப்பாரு. 1600க்கு உங்களுக்கு 8 மணித்தியாலம் நீங்கள் யோசிக்கலாம் சார் என்ன சார் இஸ்லாம் படத்துக்கு இவ்வளோ எடுக்கிற அப்படின்னா கடைசி டைம் ஒரே ஷோட் ஒரே இதில் உங்களுக்கு ஃபுல் லிஸ்டாத்தையும் சொல்லி தர போகிறாங்க. சரியா? உங்களுக்கு ஃப்ரீ செமினார்னு சொல்லிட்டு ஆக்களை ஏமாற்றி அப்படிலாம் இல்லை. இது முதலாவது உங்களுக்கு சேர பற்றிய ஒரு அறிமுகத்துக்கான செமினார். ஸோ தொடர்ந்து வர்றாக்கள் தொடர்ந்து செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு செமினாரால் அடைந்த பயன்களை எனக்கு தெரிஞ்சு இந்த 250 பேரும் கமெண்ட்ஸ் அனுப்புனீங்கன்னா சேரோட வளர்ச்சிக்கும் இந்த அகாடமியோட வளர்ச்சிக்கும் பெரிய ஒரு ஹெல்ப்பாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உதவி செஞ்சாதான் உங்களுக்கு ரிப்பீட் அந்த உதவி கிடைக்கும் திரும்ப. ஸோ கட்டாயம் வந்து எல்லாரும் வந்து உங்களோட கமெண்ட்ஸை நான் அதில் வாட்ஸ்அப் நம்பர் எவ்ரிவனில் போட்டிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒரு முறை எல்லாரும் கொஞ்சம் உங்களோட இதில் சேவ் பண்ணிக்கொண்டு இல்லாட்டி அன்னைக்கு உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்புங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றது. தேவையான இப்போ ஒரு செகண்ட் நான் மைக் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுவேன் திரும்ப. சரியா? ஏன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வந்து அதெல்லாம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற செமினாரை நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னைக்கு வாய்ஸ்லேயும் சொல்லலாம் சேருக்குறதுக்கு. ஓகே கதைக்கலாம். மாஷாஅல்லா ஜாயா இந்த சார் நல்லா இருந்துச்சு சார். ஆன்லைன் சார் யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு மாஷாஅல்லா. யூஸ்ஃபுல் ஆச்சு. ஜஸாக்கல்லாஹ் சார் மாஷாஅல்லா நல்லா எல்லாம் கிளியரா விளங்கின சார். வாழ்த்துக்கள் சொல்லு. நல்லா கஹ்னா சேருக்கு வாழ்த்துக்கள் சொல்லு பாப்போம். நேரம் நம்பிக்கை வந்தீங்களா? ஆமா ஏ சார். வரும். அடுத்த வருஷமே வரும். அதெல்லாம் உனக்கு அடுத்த வருஷம் வரும். சரியா? ஆ. கவலைப்படாத. ஸோ பிள்ளைகள் நீங்க ஏ லெவல் ஆர்ட்ஸ் படிக்கிற ராத்தாமார் எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சாக இருப்பாங்க. ஏ லெவல் இஸ்லாம் கிளாஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. புதிய பேட்ச் எண்ட் வந்து இப்போ எக்ஸாம் எழுத போகிற பேட்ச் எல்லா பேட்சுக்கும் ஸ்டார்ட் ஆக தான் போகுது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து நான் செஞ்சு விட்றேன், மைக் ஆஃப் பண்ணி கொடுறேன். சரியா? சரியா? ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும். ஸோ என்ன மாதிரி சார் நம்ம முடிச்சு கொள்வோமா? எல்லா விஷயம் சொல்லி நினைக்கிறேன். நல்லா நான் நான் ஃபுல்லா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தேன்னா உங்களுக்கு கஷ்டம். இன்ஷால்லா அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களை நாங்க செய்வோம். நான் திருப்பி சொல்றேன், சொல்லிட்டா நீங்க ஒரு 3 பேப்பரை ஃபுல்லா செய்வீங்களா இருந்தா ஃபுல் ஹோப் கொண்டு வரும் இன்ஷால்லா. ஓகே சார். ஓகே ஃபியாமனில்லா சார். அஸ்ஸலாமு அலைக்கும். முடிச்சுக்கொள்வோம். இஸ்லாம்.